ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ துலாஸ்ரவிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோலமாலினः தீரே புள்ளோத்பலே மல்லாபுர்யாமீடே கதாம்சகம். பாராயதுண்டுமெண்ட பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பரிவாய் கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பொசித்த போரேற்றினை புனர்மருதமிர நடந்த பொற்குன்றினை காரானை இடர் கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. 108 திவதேசங்களிலே தொண்டை நாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான திருக்கடல் மல்லை என்கிற திவ்யதேசம். திருக்கடல் மல்லை, திருக்கடன் மல்லை என்றெல்லாம் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவ்யதேசம். ஸ்தலபுராணத்திலே மல்லாபுரி, மல்லபுரம் அப்படின்னு இந்த திவ்யதேசத்திற்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபலி ஆண்டபடியினாலே மகாபலிபுரம், மாமல்லன் ஆண்டபடியினாலே மாமல்லபுரம் அப்படின்னு எல்லாம் இந்த ஊருக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு. க்ஷேத்திரம்னு பார்த்தால் அர்த்த சேது க்ஷேத்திரம். சேது க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது திருப்புல்லானி க்ஷேத்திரம், சேத்துக்கரை. அசோகவனத்திலிருந்து ராவண சம்ஹாரம் பண்ணிட்டு சீதா பிராட்டியை மீட்டுண்டு வரணும்ன்றதுக்காக சமுத்திரத்தை கடப்பதற்காக சக்கரவர்த்தி திருமகனாலே நிர்மாணிக்கப்பட்ட சேது. அந்த சேது இருக்கக்கூடிய சமுத்திரத்தினுடைய கரை சேது கரைன்னு சொல்லப்படுறது. ரத்னாகர சமுத்திரம் அப்படின்னு பெயர் அந்த சமுத்திரத்திற்கு. அந்த சமுத்திர கரைக்கு ரத்னாகர சமுத்திர தீரம் அப்படின்னு பெயர். சேத்துன்னு சொல்லக்கூடிய பாலம் இருக்கிறபடினாலே சேது க்ஷேத்திரம் அதற்கு பெயர். அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் சரிபாதி இந்த சமுத்திர கரைக்கும் உண்டு அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. சேது க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருப்புல்லானியிலே அந்த ரத்னாகர சமுத்திர தீரத்திலே பண்ணக்கூடிய சங்கல்ப ஸ்நானம், பிராயசித்தாதிகள் என்னென்னலாம் பண்றோமோ அதெல்லாம் இங்க பண்ணினா அதுல சரிபாதி பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே சேதுவினுடைய மகிமையிலே, சேதுவிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களிலே அர்த்தம், அதாவது பாதி கிடைக்க பெறுகிறபடியினாலே அர்த்த சேது க்ஷேத்திரம்னு பெயர். இப்போ இந்த தொண்ட நாட்டுல திருப்புல்லானிக்கு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் ஏதான பிராயசித்தம், ஏதான விசேஷமான சங்கல்ப ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம் பண்ணணும், திருப்புல்லானிக்கு போறது ரொம்ப சிரமமா இருக்கு, அத்தனை தூரம் போக முடியல அப்படின்ற பட்சத்துல அவள்லாம் இந்த அர்த்த சேது க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருக்கடல் மல்லையிலே ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. அந்த சேத்துக்கரையில வாத்தியார்கள் எப்போ இருந்துட்டு இருப்பா. இங்க ரொம்ப பிரசித்தம் இல்லாதபடினாலே வாத்தியாரை நாம அழிச்சுட்டு போனோம். சங்கல்பம் தெரிஞ்சா நாமளே சொல்லி பண்ணிக்கலாம். அங்கே தர்மசயன ராமன் சயனித்துக் கொண்டிருக்கிறான், இங்கே ஸ்தலசயன பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே ராமனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே சேத்துவுக்கு ஏற்றம், இங்கே ஸ்தலசயனனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே அர்த்த சேத்துவுக்கு ஏற்றம். இப்படியா சேத்துவிலே பாதி மகிமையும் பலனும் தருகிறபடியினாலே அர்த்த சேது க்ஷேத்திரம் என்றும், மல்லர்கள் நிறைய வசித்த ஊர். மல்லர்கள் அப்படின்னா யுத்தம் பண்ணக்கூடியவா, மல்யுத்த வீரர்கள், அவெல்லாம் நிறைய வசித்த ஊர் இது. ஆகையினாலே மல்லாபுரி, மல்லர்களினுடைய புறம், ஊர் அப்படின்னு அர்த்தம். மகாபலிபுரம், மாமல்லபுரம் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படக்கூடியதான ஆச்சரியமான சுற்றுலா தலம். இந்த திவ்ய தேசத்திலே நிறைய சிறப்புகள் உண்டு. என்ன அப்படின்னா சமுத்திர கரையில இருக்கக்கூடியதான திவ்யதேசம் அப்படின்றது ஒரு சிறப்பு. திருவிடந்தையை போல சமுத்திர கரையில இருக்கக்கூடியதான திவ்யதேசம், நல்ல ரமணீயமான திவ்யதேசம், ரொம்ப அழகா இருக்கக்கூடியதான திவ்யதேசம். சிற்பக்கலைக்கு பெயர் போன திவ்யதேசம். இன்னைக்கும் கூட நிறைய சிற்பங்கள் பார்க்கலாம். பலரும் மூல விக்கிரகத்தை இங்க போய் தான் தயார் பண்ணி கொண்டாடுவா.
அத்தனை நுணுக்கமா மூலவர் விக்கிரகங்களை எல்லாம் பண்ணி தரக்கூடிய சிற்ப கலை கூடங்கள்லாம் இன்னைக்கும் நிறைய மொய்த்து கிடக்கக்கூடிய செறிந்து கிடக்கக்கூடியதான ஒரு திவ்யதேசம் இது. அதுபோக பெருமாள் தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காகவே இங்கு வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்றது இன்னொரு ஏற்றம். அதை ஸ்தலபுராணத்திலே பார்க்க போகிறோம். 2 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டது. ஒருத்தர் பூதத்தாழ்வார், இன்னொருத்தர் திருமங்கையாழ்வார். 12 ஆழ்வார்களிலே முதலாழ்வார்கள் 3 அவர்களிலே நடுநாயகமாக விளங்கக்கூடிய பூதத்தாழ்வாருடைய அவதார ஸ்தலம் அப்படின்றது இன்னொரு ஏற்றம். பெருமாள் எப்பவும் எங்கேயும் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையிலே தான் சயனித்துக் கொண்டிருப்பான். இங்கு பாம்பு படுக்கையில் இல்லாமல் தரையிலே படுத்துக் கொண்டிருப்பது என்பது இன்னும் ஏற்றம். யாரானும் பெரிய மனுஷா நல்லா வசதியா இருக்கிறவா சாதாரணமா நம்ம மாத்துக்கு வந்து தரையிலே படுத்துக்கிறேன்னு சொன்னா நாம என்ன சொல்றோம்? பதறி போய், ஐயோ சுவாமி நீங்க போய் தரையில படுத்துக்கிறதா, மேல படுத்துக்கோங்கன்னு சொல்றோமோ இல்லையோ? அந்த மாதிரி திருவனந்தாழ்வான தவிர வேற எங்கேயும் உட்காராதவன், படுத்துக் கொள்ளாதவன், கேவலம் தரையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அப்பேற்பட்ட வசந்த வஸ்து நமக்காக இறங்கி வந்து தரையிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, நான் உயர்ந்தவனானாலும் பக்தர்களான உங்களுக்காக இறங்கி வருவேன் என்று எளிமையை காட்டக்கூடிய, சௌலபியத்தை காட்டித்தரக்கூடியதான திவ்யதேசம். ஸ்தல சயனன், தரையிலே படுத்துக் கொண்டவன், தரை கிடந்தவன் அப்படின்னு திருநாமம் பெருமாளுக்கு. முதல்ல பெருமாள் தாயாரெல்லாம் அனுபவிச்சிடலாம். மூலவருக்கு ஸ்தலசயன பெருமாள் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே திருநாமம். ஸ்தலசாயி அப்படின்னு சொல்றது உண்டு. ஷாயி அப்படின்னா சயனித்துக் கொண்டிருப்பவன், படுத்துக் கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்தலம் அப்படின்னா தரை, தரையிலே படுத்துக் கொண்டிருப்பவன் ஸ்தலசாயி, ஸ்தலசயனன். ஆழ்வார் அப்படியே தமிழ் படுத்துறார், ஸ்தலசயனத்து உறைவாரை. ஸ்தலம் அப்படின்றத தலம்னு தமிழ்ல மாத்துறார். சயனம் என்பதை சயனம் என்று மாற்றுகிறார். பெருமாள் என்பதை உறைவார், தலசயனத்து உறைவார்னா தலசயனம்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்திலே வசிப்பவன் அர்த்தமாறுது. தலசயனத்து உறைவாரை அப்படின்னு ஆழ்வார் ஒரு பாசுரத்திலையும் இந்த எம்பெருமான கொண்டாடுறார். அதனால ஆழ்வாருடைய திருவாக்கிலே வந்ததான திருப்பெயர் தலசயனத்துறைவார் என்பது. ஆச்சரியமா இந்த பெருமாளுடைய நிஜமான படமே கிடைச்சிருக்கு, நமக்கு பிராப்தமா இருக்கு. பெருமாள் பெரிய திருமேனியானபடினாலே ஒரு படத்துல எடுக்க முடியாதபடினால 2 பாதியா எடுத்திருக்கா. அந்த 2 பாதியை ஜாயின் பண்ணா சரியா வரல. பெருமாளுடைய திருமுக மண்டலம் இருக்கக்கூடியதான முதல் பாதியை சேவிச்சோமானா நன்னா ஆச்சரியமா பெருமாள் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் ஆட்டமா அதே ஜாட பெருமாளுடைய திருமுக மண்டலம். ரங்கநாதனை போன்ற ஜாட. ரங்கநாதனுக்கு திருமுக மண்டலம் கண்ணமெல்லாம் நன்னா அப்படியே பஃப்னு இருக்கும் பெருமாளுக்கு. இவருக்கு கொஞ்சம் திட்டமா இருக்கிறது, அது ஒண்ணுதான் வித்தியாசம். மற்றபடி ரங்கநாதனுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ரங்கநாதன் கண்மலர் சாத்தின் இருப்பார், ஸ்வர்ணத்திலே கண்மலர் சாத்தின் இருப்பார். இந்த பெருமாள் கண்மலர் சாத்திக்கல. அவருடைய கண்ணமெல்லாம் நன்னா கொழு கொழுன்னு இருக்கும், புசு புசுன்னு குழந்தையாட்டமா. இவருக்கு அதெல்லாம் இல்லாம திட்டமா இருக்கு. இதுதான் வித்தியாசம். மற்றபடி திருமுக மண்டலம் சாட்சாத் பெரிய பெருமாள் தான் இந்த பெருமான். பெருமாள் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையிலே இல்லை, ஸ்தல சயனன் என்பதற்கு ஏற்ப தரையிலே தான் படுத்துட்டு இருக்கான் பெருமாள். தலைக்கு ஒரு திண்டு வச்சுட்டு இருக்கான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பெருமாளுக்கு 4 திருக்கரங்கள். திருவனந்தாழ்வானையே விட்டுட்டு தரையில வந்து படுத்துண்டாயிடுத்து. அதுக்கு மேல சங்கு சக்கரங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு தான் பெரியவன் என்று காண்பித்துக் கொள்ள வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் சாதாரணமானவன் தான், உங்களை போலதான் நானும் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக சங்கு சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய விசேஷமான திவ்ய ஆயுதங்கள் எல்லாம் கூட இல்லாமல் வெறும் கையோட சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். பெருமாளுடைய மேல் 2 திருக்கரங்கள் எப்படி இருக்கு, கீழ் 2 திருக்கரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். மேல பெருமாளுடைய வலது திருக்கரத்தை ஆயாசமா படுத்துக்கிறவா கையை அப்படி பரப்பி வச்சுட்டு படுத்துக்கிறாப்புல பெருமாள் அப்படியே ஆயாசமா வச்சுட்டு இருக்கார் ஒரு திருக்கரத்தை. ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா படுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி பெருமாள் தன்னுடைய திருக்கரத்தை ஆயாசமா நீட்டி கொண்டிருக்கிறார். இன்னொரு திருக்கரத்தாலே ஆஹ்வான ஹஸ்தம். ஆஹ்வானம் அப்படின்னா இன்விடேஷன், அழைப்பு, வாங்கோன்னு கூப்பிடுறது. வாங்கோ, என் திருவடிகளுக்கு வாங்கோ, நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன், நான் காப்பாத்துறேன், நான் இருக்கேன், அபயம் தரேன் அப்படின்னு நமக்காக அனுகிரகம் பண்ணக்கூடியது. நம்மை வாருங்களின் இடத்திலே என்று அருகே அழைக்கக்கூடியதான ஆஹ்வான ஹஸ்தம்.
மற்ற 2 திருக்கரங்கள், கீழ் 2 திருக்கரங்களையும் சயனிச்சுருக்கிறவா அப்படி ஓய்வா கைகளை அப்படி சாதாரணமா தரையில போட்டு இருக்கிறாப்புல பெருமாள் நிஜமான ஓய்வுல இருக்கிறார். பெருமாள் ரொம்ப டயர்டாயிட்டு சுவாமி, அப்படி பிளாட்டா படுத்துட்டா கொஞ்சம் தேவலாமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். பெருமாளுடைய திருவடிகள் கிட்ட சேவிச்சிங்களானா ஒரு பெரிய தாமர புஷ்பம். அந்த தாமர புஷ்பத்துக்கு அருகே இருக்கக்கூடியவர், கையை கூப்பிட்டு சேவிக்கக்கூடியவர் புண்டரீக மகரிஷின்னு சொல்லக்கூடிய மாமுனிவர். அந்த புண்டரீக மாமுனிவருக்குத்தான் பெருமாள் பிரத்யக்ஷம். அவருக்காகத்தான் பெருமாள் ஸ்தலசயனா தரையில படுத்துட்டு இருக்கானீங்க. அதெல்லாம் ஸ்தல புராணத்துல பார்க்க போறோம். அந்த புண்டரீக மாமுனிவர் சமர்ப்பித்த தாமரை புஷ்பத்தை திருவடியிலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறான் பெருமாள். அதுதான் பெருமாள் திருவடியில் இருக்கக்கூடியதான தாமரை. அந்த பெரிய பீட்டம் போல தெரிகிறது பாருங்க அது. மற்றபடி பெருமாளுடைய திருவடிவாரத்திலே உற்சவர் உபயநாச்சிமாரோட இருக்கார். அவருக்கும் தனி படம் கொடுத்திருக்கேன் அடியேன். மூலவருக்கு ஸ்தலசயன துறைவார், ஸ்தலசாயி, ஸ்தலசயன பெருமாள் அப்படின்னு எல்லாம் திருநாமம். கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தை வைத்துக் கொண்டு தரையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். கடலை பார்த்த மாதிரி, சமுத்திரத்தை பார்த்த மாதிரி சனிச்சுட்டு இருக்கார் பெருமாள். உற்சவர் இருக்கிறார் பாருங்க, அவருக்கு உலகுய்ய நின்றான் அப்படின்னு திருநாமம். உலகு உய்ய நின்றான். நின்றான் நின்ற திருக்கோலத்திலே இருக்கிற பெருமாள். உலகு உய்ய, நாம் எல்லாம் மோட்சத்துக்கு போறதுக்காக, நாம் எல்லாம் கடை தேர்வதற்காக, நம்முடைய ஜென்மா எல்லாம் சபலமாவதற்காக நமக்காகவே இந்த திவதேசத்திலே நின்று கொண்டிருக்கிறான். உலகுன்னு சொன்னா உலகத்திலே வாழக்கூடிய ஜீவர்கள், உயிர்கள், நாம் எல்லாம் உய்வதற்காக, நல்ல கதிக்கு போனோன்றதுக்காக நின்று இருக்கிற பெருமாள் உலகுய்ய நின்றான். இது ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருநாமம். உலகுய்ய நின்றானைன்னு திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். பெருமாள் மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழே வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாக அபயம் கொடுத்துக் கொண்டு இடது திருக்கரத்தை கதையை ஏந்துவது போல வைத்துக் கொண்டிருக்கிறான் பெருமாள். கதையை சமர்ப்பிச்சா பெருமாள் கதையை ஏந்தி இருக்கிறது நல்லா சேவையாகும். சின்னதா குழந்தை போல ஆச்சரியமான திருமுக மண்டலம் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு தகுந்தபடியான உபயநாச்சிமார் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு தகுந்த ரூப சௌந்தரியம், அவனுடைய அழகுக்கு ஏத்த அழகு. அடுத்தபடியா தாயார் தனி கோயில் நாச்சியார். பெருமாளோட சேர்ந்து ஒரே கர்ப்ப கிரகத்தில் இல்லாமல் தானும் ஈஸ்வரி என்பதை காட்டிக்கொண்டு தனி ராஜ்யம் பண்ணக்கூடிய நாயக்கியாக தனி கோயில் நாச்சியாராக எழுந்தருளி இருப்பவள் நிலமங்கை தாயார். நிலமங்கை அப்படின்னு திருநாமம் தாயாருக்கு. ஸ்தலம் நிலம் எல்லாம் ஒண்ணுதான், தரைன்னு அர்த்தம். பெருமாளே தரையில படுத்துட்டு இருக்கான். அப்ப தாயார் மாத்திரம் தாமரையில உட்கார்ந்துண்டா நல்லா இருக்குமோ? அதனால தாயார் நானும் தரையிலேயே உட்கார்ந்துக்கிறேன்னுட்டு நிலத்திலே அமர்ந்த மங்கை நிலமங்கை. அவன் ஸ்தலத்திலே கிடந்த பெருமாள் ஸ்தல சயனன். இவள் நிலத்திலே அமர்ந்த மங்கை நிலமங்கை. அதுவும் இல்லாமல் ஆழ்வார் இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிற பொழுது ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். ஏனம்னா பன்றி. ஏனத்தின் உருவாகி அப்படின்னா வராகாவதார ரூபியாகி நிலமங்கை எழில் கொண்டான், நிலமங்கா நாச்சியாரினுடைய அழகை அனுபவிக்கிற பெருமாள் அப்படின்னு சொல்றார். அப்படி பார்த்தா இந்த சலசயன பெருமாள் பூவராக பெருமாள்னு சொல்லக்கூடிய வராக பெருமாளுடைய அம்சம்னு தெரியுது. இவர் தான் அவர், அவர் தான் இவர்னு சொல்றார் ஆழ்வார். நிலமங்கைன்னு சொல்லக்கூடிய தாயார் நிலத்திலே அமர்ந்த பெரிய பிராட்டி மகாலட்சுமி நிலமங்கை, அல்லது நிலமகள்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துல நிலமங்கையை வச்சுட்டோமானா பூமி பிராட்டி. ஆக பூமி தேவியே நிலமங்கையா இருக்கா, வராக பெருமாளே சலசயன பெருமாளா இருக்கான்றதாகவும் அனுபவம். தப்பு ஒண்ணுமில்லை. வராகன் சலசயனன் எல்லாம் பெருமாளுடைய அவதாரம். மொத்தத்துல பெருமாள் ஒருத்தன் தான். தாயாரே பூமி தேவியாவும் நீலா தேவியாவும் இருக்கா அப்படின்னு சம்பிரதாயம் சொல்றபடியினாலே அவளும் ஒண்ணுதான். ஆகையினாலே ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான் அப்படின்னாக்க வராக ரூபத்திலே வராக அவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை இடுப்பிலே வைத்துக் கொண்ட பெருமாள் அப்படின்னு புரிஞ்சுண்டாலும் சரி, அல்லது அந்த வராகத்தின் அம்சமான ஸ்தலசயன பெருமாளாக பூமியினுடைய அம்சமான நிலமங்கை தாயாரோடு சேர்ந்து இன்புறுகிற பெருமாள் அப்படின்னு வச்சுட்டாலும் சரி. ஆகையினாலதான் இந்த க்ஷேத்திரத்தை ஞானப்பிரான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ இந்த உற்சவனுடைய படம்
நிலமங்கை தாயாருடைய படம். மேலிரண்டு திருக்கரங்களாலே தாமரையை ஏந்தி கொண்டு கீழ் திருக்கரங்களாலே அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் காட்டிக்கொண்டு ஆச்சரியமான தாயார். பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு ஏற்ற ஒத்த அழகை உடைய தாயார். நல்ல தீர்க்கமான நாசி, அகலமான கண்கள், பெருமாளுக்கு ஏத்த ஜோடி பொருத்தம் நிறைந்த அழகுடைய முகம், ஒல்லியான திருமேனி, ஆச்சரியமான தாயார். இவா ரெண்டு பேரும் தான் இந்த திவ்யதேசத்தினுடைய அதிபதிகள். விமானம் அனந்த விமானம். அனந்தன் அப்படின்னா திருவனந்தாழ்வான், ஆதிசேஷன். அவர் பேர்ல தான் பெருமாள் படுத்துட்டு இருக்கணும் நியாயமா. அவரை விட்டுட்டு பெருமாள் தரையில படுத்துட்டு இருக்கார். ஆனா அனந்தாழ்வானுக்கு எந்த சமயத்துல எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமோ அப்படி பண்ணிடணும், இல்லைன்னா அவரால் நிம்மதியா இருக்க முடியாது. சரி, பெருமாள் கீழே படுத்துட்டு இருக்கார், மேல கொடையானாம இருக்கலாம் அப்படின்னுட்டு அனந்தன் சொல்லக்கூடிய ஆதிசேஷன் விமானமா மாறிவிட்டார். ஆகையினாலே அனந்தன் விமானமாக இருக்கக்கூடியதான அனந்த விமானம். தீர்த்தம் புண்டரீக புஷ்கரணி. இந்த புண்டரீக முனிவராலே நிர்மாணம் பண்ணப்பட்ட திருக்குளம் புண்டரீக புஷ்கரணி. பெருமாள் திருவடிவாரத்துல நின்று இருக்கக்கூடிய புண்டரீக முனிவராலே நிர்மாணம் பண்ணப்பட்ட புஷ்கரணி. கருட நதின்னு ஒரு தீர்த்தம் உண்டு இந்த கஷேத்திரத்திலே. ஆனா அதை கண்ணால பார்க்க முடியாது. ஸ்தல புராணம் என்ன சொல்றதுன்னா, இந்த கருட நதின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் அந்தர்வாகினியா புண்டரீக புஷ்கரணியிலே கலக்கிறதுன்னு சொல்றது. அந்தர்வாகினின்னா பூமிக்கு கீழே, நம்ம கண்ணுக்கு தெரியாத பூமிக்கு கீழே பாஞ்சுண்டு வரும் நதி. எங்கேயோ ஒரு இடத்துல வெளிப்படும். அது வெளிப்படுறது தரையிலையா இருந்தா எங்க இருந்து அப்படியே ஊற்று போல பொங்கி வர்றதுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். அது புஷ்கரணிக்குள்ள இருக்கிறபடினாலே புஷ்கரணிக்குள்ள எப்படி சுரக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அந்தர்வாகினியா அடியில போகக்கூடிய நதியா ஸ்தல புராணத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற கருட நதியும் ஒன்று. புண்டரீக புஷ்கரணி, கருட நதி, இது ரெண்டும் தீர்த்தம். புஷ்கரணி கோவிலுக்கு எதிரில சமுத்திரக்கரைக்கு போகக்கூடிய வழியில இருக்கிறது புண்டரீக புஷ்கரணி. பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா புண்டரீக மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், ருத்ரனுக்கு பிரத்யக்ஷம். ஆகமம் வைகானசாகமம், மங்களாசாசனம். இந்த கஷேத்திரத்திலே அவதரித்த பூதத்தாழ்வார் ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார் 26 பாசுரங்களாலே மங்களாசாசனம், மொத்தம் 27 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான 2 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான உன்னதமான திவ்யதேசம். இந்த எம்பெருமான் சந்நிதியை தவிர வேற சந்நிதி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சந்நிதி விசேஷமான சந்நிதினா, இந்த எம்பெருமானுக்கு சுமார் ஒரு யுகத்துக்கு முன்னாலேயே இந்த ஊரில் வந்து எழுந்தருளின வளவெந்தைன்னு சொல்லக்கூடிய ஞானப்பிரான் சந்நிதி. அந்த வளவெந்தை ஞானப்பிரானுடைய படம் தான் முதல்ல கொடுத்திருக்கேன் அடியன். திரு இடவெந்தைன்னு நாம அனுபவித்த திவ்யதேசத்திலே வராக பெருமாள் தன்னுடைய இடப்புறத்திலே அகிலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு சேவை சாதித்தார். இந்த மகாபலிபுரத்திலே ஞானப்பிரான்னு சொல்லக்கூடிய பெருமாள் தன்னுடைய வலது மடியிலே வலது தொடையிலே தாயார் அமர்த்தின்று சேவை சாதிக்கிறார். வலப்புறத்திலே திருவை அமர்த்தி கொண்ட எந்தை வல எந்தை, வளவெந்தை ஞானப்பிரான்னு திருநாமம். வர்ணகலாப திருமேனி பெருமாள். 2 மூலவர் இருக்கா. பெரிய மூலவர் வர்ணகலாப திருமேனி, அவருக்கு திருமஞ்சனம் எல்லாம் கிடையாது. கீழே திருமஞ்சனம் பண்ணுகிறது போல திருமேனியிலே சின்னதா ஒரு மூலவர், அவரும் அதே வளவெந்தை ஞானப்பிரான் தான். திருவிடந்தையை போலவே ஆதிசேஷன் அவருடைய தர்மபத்னி 2 பேரும் கை கூப்பின்னு இருக்க, அவளுடைய தலையிலே பெருமாள் திருவடிகளை வைத்துக் கொண்டு ஒரு திருவடியை நிலத்திலே ஊன்றிக் கொண்டிருக்கிறார். திருவிடந்தையில எப்படி சேவையோ அப்படிதான் சேவை. அங்கே இடப்பக்கம் தாயார், இங்கே வலப்பக்கம் தாயார், அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் இந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடியதான ஆலயங்கள். சந்நிதி ஆச்சரியமா சமுத்திரக்கரையில இருக்கக்கூடியதான சந்நிதி. நல்ல குளிர்ந்த காற்று, இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு ரம்யமான இடம். சன்னதிக்கு முன்னாலே ஒரு மொட்டை கோபுரம், அதை தாண்டி போனோமானா ராஜகோபுரம். ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைந்தால் ஒரே பிராகாரத்தோடு சந்நிதி. பெருமாள் சந்நிதி, தாயார் சந்நிதி, ராமர் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி, நிருசிம்மன் சந்நிதி, இந்த ஸ்தலத்திலே அவதரித்த பூதத்தாழ்வாருடைய சந்நிதி, இதெல்லாம் தான் சன்னதிகள் இங்கே. இதை தவிர இந்த சிற்பக்கலை வேலைப்பாடுகள் அப்படின்னு சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய உண்டு இங்கே. அதையெல்லாம் பத்தி இந்த உபன்யாசத்திலே சொல்ல போவதில்லை, அதெல்லாம் தனி. சாம்பிரதாயகமா பெருமாள் சம்பிரதாயம் ஸ்தலபுராணம் அதை மட்டும் இங்க அனுபவிக்க போறோம். இந்த ஃபைரதாஸ் அப்படின்னு சொல்றாளே இந்த பஞ்ச பாண்டவர் தேருன்னுட்டோ, அதுக்கு போற வழியில தான் வலவெந்தைன்னு சொல்லக்கூடிய ஞானப்பிரான் சன்னதி இருக்கு. ஆகையினாலே இதுவரைக்கும் சேவிக்காதவா அங்க போய் அந்த பெருமாளை சேவிச்சுக்க வேண்டியது.
இப்போ ஸ்தல புராணத்தை அனுபவிக்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே க்ஷேத்திர காண்டம்னு சொல்லக்கூடிய காண்டத்திலே சொல்லப்பட்டதான ஸ்தல புராணம். இந்த ஸ்தல புராணத்தை முதல்ல சதுர்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா தன் குமாரனான நாரதனுக்கு உபதேசம் பண்ணினார். அப்படி முதல்ல பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணின அந்த ஸ்தல புராணத்தை பிற்காலத்திலே சூத பௌராணிகர்னு சொல்லக்கூடிய ரோமஹர்ஷன மகரிஷி அகஸ்திய மகரிஷிக்கு உபதேசம் பண்றார். அதுதான் பிரம்மாண்ட புராணமா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. அந்த பிரம்மாண்ட புராணம் க்ஷேத்திர காண்டத்திலே இருக்கக்கூடியதான அகஸ்தியருக்கும் சூத பௌராணிகருக்கும் ஏற்பட்ட சம்வாதம், உரையாடல், அதுதான் இந்த மல்லாபுரி க்ஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருக்கடல் மல்லை ஸ்தல புராணம். மல்லாபுரி மல்லர்களினுடைய ஊர். இப்ப நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் அப்படின்லாம் சொல்றோமே, அந்த மாதிரி ராஜா காலத்துல ராஜாவுக்கு சண்டை போடுறதுக்காக மல்யுத்த வீரர்கள் அப்படின்னு பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருப்பா. அவளுக்கு மல்லர்கள்னு பெயர். அந்த மல்லர்கள்லாம் வசித்த ஊர் இது. எப்போதும் மல்யுத்த பயிற்சி அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். எங்க பாரு ஒரே வீரர்கள் மயமா இருக்கும். ஆகையினாலே மல்லாபுரின்னு இந்த ஊருக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மல்லாபுரி க்ஷேத்திர மகாத்மியம் 8 அத்தியாயங்களிலே சொல்லப்பட்டது. அத்தனை வசந்த ஸ்தல புராணம். முதல்ல பிரம்மா நாரதருக்கு என்ன சொன்னார், எப்ப சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே அடியேன் திருவிடந்த திவதேசத்தை பத்தி சொல்றச்ச இந்த வலவந்த பெருமாளா திருவிடந்த பெருமாள் தான் வந்து ஹரிகேசரவர்மன் சொல்லக்கூடிய ராஜாவுக்கு சேவை சாதித்தாருன்னு பார்த்தோம். அதே விஷயம்தான் இங்கே. ஒரு சமயம் ரிஷிகள்லாம் சேர்ந்து பகவான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு பரத்வம்னு சொல்லக்கூடிய மேன்மை அதிகமாக இருக்கிறதா அல்லது சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமை அதிகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒரு விசாரம், ஒரு சபை கூடினா அதுல ஒருத்தர் ஒன்னொன்னத்தை பத்தி சொல்லி ஸ்தாபிச்சுட்டே வந்தா கடைசியில நாரதர் வந்து என்ன பண்ணினார், பெருமாளுக்கு பரத்வம்னு சொல்லக்கூடிய உயர்த்தி சுவாமித்துவம் மட்டும்தான் உண்டு, அவனிடத்துல மேன்மை மட்டும்தான் உண்டு, எளிமை கிடையாதுன்னு சொல்லிட்டார் நாரதர். இதுதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சரி, நாரதர் பெரியவரா இருக்கார், அவர் பேச்சை நாம எதிர்த்து பேசுறதுக்கு இல்ல, அவர் சொன்னது சரின்னு ஒத்துண்டா எல்லாரும். இவரும் வந்துட்டார். அவ என்னமோ இவர் சொன்னதை கேட்டுட்டா. ஆனா இவருக்கு என்னைக்கு அந்த மாதிரி சொன்னாரோ அதுல இருந்து மனசுல ஒரு நிம்மதியே இல்லாம போயிடுத்து. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னே தெரியாம போயிடுத்து அவருக்கு. அப்படி ஒரு மாதிரி மனநோயாளி மாதிரி ஆயிட்டார். மனசுல இன்பமே இல்ல, ஆனந்தமே இல்ல, நிம்மதியே இல்ல நாரதருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பிரம்மதேவனை பார்க்க வந்தார். அப்பா, எனக்கு இந்த மாதிரி மனசுல என்னமோ ஒரு மாதிரி பண்றது, நிம்மதியே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, நீங்க இதுக்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமான்னு கேட்டா, பெருமாளுக்கு பரத்வம் உண்டா சௌலபியம் உண்டா, மேன்மை உண்டா எளிமை உண்டான்னு ரிஷிகள் எல்லாம் சம்வாதம் பண்ண போது நீ என்ன சொன்ன, பெருமாளுக்கு எளிமை என்பது கிடையாது, மேன்மை மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிட்டு தப்பா தீர்ப்பு சொல்லிட்டு வந்தியோ இல்லையோ. பகவானிடத்திலே இருக்கக்கூடிய எளிமைன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த குணத்தை இல்லைன்னு சொன்னதுனால அது பகவத் அபச்சாரமா போயிடுத்து. பகவத் அபச்சாரம் அப்படின்னா பகவானிடத்திலே பண்ணக்கூடியதான குற்றமா போயிடுத்து. அதனால உன்னுடைய மனசுல நிம்மதி இல்லை. பெருமாள் வெறும் பரம்பொருளா மேன்மையை மட்டும் உடையவனா பரத்வத்தை மட்டும் காட்டுறவனா இருந்தான்னு வச்சுக்கலாம். அவனுக்கு எப்படி இத்தனை பக்தர்கள் இருப்பா, எந்த பக்தர்களுக்கு இறங்கி வந்து அவன் அனுகிரகம் பண்ணுவான். எளிமைன்னு ஒண்ணு இருக்கிறபடினாலதானே ஜனங்களுக்காக எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து இறங்கி வந்து இத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்கான் பெருமாள். இதை தெரிஞ்சுட்டு இருந்தோம் நீ இந்த மாதிரி பண்ணலாமா, தப்பா தீர்ப்பு சொல்லி இருக்கலாமான்னு பிரம்மா நாரதருக்கு பலவாறு அறிவுரை சொல்லி, அப்பவும் நாரதரால புரிஞ்சுக்க முடியல. நான் உதாரணமா சில ஸ்தல புராணங்களை எல்லாம் உனக்கு சொல்றேன், அதை வச்சுட்டு நீயே சொல்லு, பெருமாளுக்கு எளிமை இருக்கா இல்லையா அப்படின்னு பிரம்மா உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் தொடங்கி உபதேசம் பண்ணினதுதான் இந்த மல்லாபுர க்ஷேத்திர மகாத்மியம்னு சொல்லக்கூடிய 8 அத்தியாயங்கள். அதுல முதல்ல சொல்லப்பட்டது வளவெந்தை பெருமாள். ஏன்னா ஸ்தலசேன பெருமாளுக்கு ஒரு யுகத்துக்கு முன்னாடியே இந்த திவ்யதேசத்துக்கு வந்த பெருமாள் அவர். ஹரிகேசரவர்மன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா மகாபலிபுரத்தை தலைநகரமா கொண்டு அரண்மனையில ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். அவன் பரம விஷ்ணு பக்தன், பரம ஸ்ரீ வைஷ்ணவன், பாகவதோத்தமன். நித்தியம் அவனுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு மகாபலிபுரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியதான திரு இடவந்தைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய இடவந்தை எந்தை பிரான்னு சொல்லக்கூடிய நித்திய கல்யாண பெருமாளை சேவிச்சுட்டு வந்து தினம் 4000 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனம் பண்ணிட்டு அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தான் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் தான் அரசாங்க உத்தியோகங்களை எல்லாம் பார்ப்பான் அப்படின்னு ஒரு ஸ்தல புராணம் இருக்குன்னு பார்த்தோம்.
அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் ஒரு வயசான முதியவரா வராக பெருமாள் மாறி ஒரு சின்ன பெண்ணா ஒரு சின்ன சிறுமியா பிராட்டிய மாத்திண்டு தாத்தா அப்படியே பேத்தி கையை பிடிச்சிட்டு அழிச்சுட்டு வரா போல தள்ளாத வயசுல பசி தாகத்தோட வந்து இந்த அரிகேசரவர்மன் திருவடந்தைக்கு கிளம்புற சமயத்துல, ராஜா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நீ என்னமோ ஒரு நாளைக்கு 4000 பேருக்கு சாதம் போடுறியாமே, எங்களுக்கும் பசிக்கிறது, ரொம்ப தூரம் நடந்து களைச்சு போய் வந்திருக்கோம், சாதம் போட அப்படின்னு கேட்கிறார். வந்தவர் பெருமாள்னு தெரியாது ராஜாவுக்கு. சுவாமி என்ன மன்னிக்கணும், நீங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப சிரமம் களைப்பு தெரியறது, குழந்தையும் சின்ன குழந்தையா இருக்கிறது, பசி தாங்குமான்னு தெரியல, ஆனா நான் போய் திருவடந்தையில வராக பெருமாளை சேவிச்சுட்டு வந்து ததியாராதனம் பண்ணினாதான் நீங்க சாப்பிட முடியும், ஆகையினாலே நான் போய் சேவிச்சுட்டு வர வரைக்கும் பொறுத்துக்கணும்னு பிரார்த்திக்கிறான். பிரார்த்திச்சா, இல்ல நான் ரொம்ப தூரம் களைப்பா வந்திருக்கேன், 4-5 நாளா சாப்பிடல, நீ வர வரைக்கும் என் உடம்புல உசுறு தங்காது, நான் செத்து போயிடுவேன், எனக்கு இப்பவே சாதம் போடணும். அவளும் சின்ன குழந்தை, திடீர்னு மயங்கி மயங்கி விழறா பசியில, பலமுறை மயங்கி விழுந்துட்டா, இனிமேல் அவளுக்கும் என்ன ஆகும்னு தெரியாது, இப்பயே போட்டா ஆச்சு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம்னுட்டு, ஆராதனங்களிலே விஷ்ணுவினுடைய ஆராதனம் உயர்ந்தது, அதை காட்டிலும் உசந்தது விஷ்ணுவினுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களினுடைய ஆராதனம்னு சொல்லக்கூடிய ததியாராதனம். அதனால பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட முக்கியம் பசியில இருக்கக்கூடிய அடியவருக்கு அன்னமிடுவதுன்னுட்டு வந்தவரையே வராக பெருமாளா பாவித்து அவருக்கு சாதம் போட்டார். அந்த வயசான பெரியவரும் சாதம் சாட்டார், அந்த குழந்தையும் சாட்டுது. சாட்டு முடிச்சுட்டு பார்த்தா அவ 2 பேரும் வராக பெருமாளும் தாயாருமா சேவை சாதிக்கிறா. திரு இடவந்தையில பெருமாள் இடது மடியில வச்சுட்டு இருக்கிற மாதிரி தாயார இங்க வலது மடியிலே தாயாரை வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறான். அந்த வந்த வயசான பெரியவர் தான் வராக பெருமாள், வந்த சின்ன பொண்ணு அந்த சிறுமி அவதான் தாயார். பக்தனை பார்த்த சந்தோஷத்துல இடது பக்கத்திலே தாயாரை வைத்துக் கொள்ள வேண்டியவன் அந்த சந்தோஷத்துல தலைக்கால் புரியாம வலது தொடையிலே மாத்தி வச்சுண்டு வல வெந்தையா சேவை சாதித்தான். அப்படி க்ஷேத்திரமா இல்லாம சாதாரண ஊரா கோயிலே இல்லாம இருந்த இந்த ஊருக்கு முதல்ல திருவிடந்த பெருமாள் தான் வந்து வலவெந்தையா ஞானப்பிரானா சேவை சாதித்தார். ஆகையினாலே முதல்ல அந்த ஸ்தல புராணத்தை சொல்றார் பிரம்மா நாரதருக்கு. இப்படி அந்த அடியவன் தினம் 12 கிலோமீட்டர் வந்துட்டு 12 கிலோமீட்டர் போறான், அதுக்கே நாழியாருது, வெறும் வயத்தோட வரான், நிறைய அடியவர்கள் பசியா இருக்கா, ஆகையினால அவன் ஊர்லயே சேவை சாதிச்சுட்டா ரொம்ப சீக்கிரமே அவன் சாதாரணமா நினைச்ச நேரத்துல சேவிச்சுட்டு உடனே சாதம் போட்டுடலாம் எல்லாருக்கும்னுட்டு அந்த ஹரிகேசரிவர்மன் சொல்லக்கூடிய ஒரு பக்தனுக்காகவும் தினம் சாப்பிடுற 4000 ஸ்ரீ வைஷ்ணவ பக்தர்களுக்காகவும் பெருமாள் பிராட்டியையும் அழைத்து கொண்டு அவன் இடம் தேடி போய் சாதம் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டு அவனுக்கு சேவை சாதித்தானே, எவ்வளவு எளிமை அவனுக்கு பக்தர்களிடத்திலே. அப்ப ஏற்பட்ட பெருமாளுக்கு எளிமை இல்லைன்னு நீ சொல்லியிருக்கலாமா? தப்பு. அதனாலதான் உன் மனசுல நிம்மதி போயிடுது. இது ஒண்ணும். இன்னொன்னு சொல்றேன் கேளு அப்படின்னுட்டு இந்த ஸ்தலசயன பெருமாளுடைய விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரம்மதேவன். இப்படி அன்னைக்கு பிரம்மா நாரதருக்கு என்ன சொன்னாரோ அதையெல்லாம் இப்ப சூத பௌராணிக்கர் அகஸ்தியருக்கு சொல்லிட்டு இருக்கார். சொல்ல போனா இந்த திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரத்திலே பெருமாள் வந்து சயனித்துக் கொண்டதே அவன் ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டுவதற்காகத்தான் அப்படின்னு சொன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த நாரதர் இந்த மாதிரி தப்பா தீர்ப்பு சொல்லிட்டார் பாருங்க, அதுக்கப்புறம் அவருக்கு நிம்மதி போனது மட்டும் இல்ல, சரி ஏதோ மனசுல நமக்கு ஒரு கலங்கம் இருக்கிறது போல, அதனாலதான் நம்மால இயல்பா நிம்மதியா இருக்க முடியல. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் தீர்த்தமாடினா இந்த மனசு கஷ்டம் எல்லாம் சரியா இருந்தா பாக்கலான்னுட்டு நேர கங்கைக்கே போயிட்டார். கங்கை எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், அதுல போய் தீர்த்தமாடினா நம்ம மனசு கலக்கம் எல்லாம் போயிடும்னு கங்கைக்கு போயிட்டார் நாரதர். கங்கா நதியில இறங்கினார். நன்னா சில்லுன்னு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய கங்கை நதி இவர் போய் காலை வச்சு இறங்கின உடனே வெம்மையா வெப்பமா மாறிடுத்து, உஷ்ணமா மாறிடுத்து, ஹாட் வாட்டர் மாதிரி ஆயிடுத்து தீர்த்தம். நன்னா பளிச்சுன்னு இருக்கிற தீர்த்தம் கலங்கி போயிடுது இவர் இறங்கின உடனே. யோசிச்சார், நன்னா தெளிவா ஓடிட்டு இருந்த ஜலம், குளிர்ச்சியா ஓடிட்டு இருந்த ஜலம் நம்ம இறங்கினா விட்டு கலங்களா போயிடுத்து, உஷ்ணமா போயிடுது. அப்படின்னா நம்ம கிட்டதான் ஏதோ குறை இருக்கிறது, அது இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினால் கூட போகாது போல இருக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆகையினாலே பிரம்மனை போய் என்னன்னு கேட்கலாம்னு பிரம்மாவிடத்துல போய் கேட்கிறார். உண்மைக்கு மாறாக
பெருமாள் அண்ட இருக்கிற குணத்தை இல்லைன்னு நீ தப்பா தீர்ப்பு சொன்னதுனாலதான் உனக்கு இந்த நிலை. இது பகவானிடத்திலே பட்ட அபச்சாரம். நீ ஒரு பெரிய ரிஷின்றபடினாலே உன்னை எதிர்த்து எப்படி பேசுறதுன்னுட்டு மற்ற ரிஷிகளும் பேசாம நீ சொன்னதை ஒத்துண்டா. அவளிடத்திலையும் பண்ண பாகவத அபச்சாரம். எப்பவும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு எல்லா லோகங்களுக்கும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கியே, பெருமாளுடைய முதல் ஸ்தானம் எது? பெருமாளுடைய ஆதி ரூபம் எது? ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதத்திலே இருக்கிறது தான் பெருமாளுடைய ஆதி ரூபம். அவன் பரம்பொருள் அப்படின்னா பரமபதத்திலே பரமபதநாதனா மட்டும் இருந்திருக்கலாமோ இல்லையோ? எதுக்காக திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கான்? ராமனா கிருஷ்ணனா அவதாரம் பண்ணினா, எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கான், பல இடங்கள்ல கோயில் கொண்டிருக்கான். இதெல்லாம் எதற்காக? நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம்னு சாதிக்கிறார் ஆழ்வார். எதுக்கு இத்தனை கோவில் பெருமாளுக்கு? எதுக்கு இத்தனை திவ்யதேசங்கள், இத்தனை ஸ்தலங்கள், இத்தனை பெருமாள்? ஏன் இவ்வளவு பேர் வேணும் பெருமாள்? ஒரு கோவில் போராதா? ஒரு ரங்கநாதனோ ஒரு திருவேங்கடமுடியானோ போராதா? எதுக்கு இத்தனை கோவில் வேணும்? நாட்டினான் தெய்வம் எங்கும், எங்க பார்த்தாலும் தலை திரும்புற பக்கமெல்லாம் பெருமாளாவே இருக்காளு. அங்கங்க இருக்கிறவா அந்தந்த பெருமாளை ஆசிரியிச்சு நல்ல கதிக்கு போனோன்றதுக்காக பெருமாள் அவாவாளுக்காக அவாவா ஊர்ல வந்து கோயில் கொண்டிருக்கிறான். அப்பவும் சில அதிமேதாதிகள் கோவிலை தேடி போய் சேவிக்கிறது இல்லையே, அவளுக்கும் அனுகிரகம் பண்ண வேணுமே என்று அவர்கள் மனதிலே அந்தர்யாமியா குடியிருக்கிறான் பெருமாள். நீ சேவிக்கிறையோ இல்லையோ, உன்னோட இருக்கிறேன்னு நமக்காக வந்து இருக்கான் பெருமாள். அப்படி நமக்காக இறங்கி வந்து சேவை சாதிக்கிறானே, அவனுக்கு எளிமையே இல்லைன்னா முதல்ல பரமபதத்தை விட்டு இறங்கி இருப்பானா? இரண்டாவது நிலையான திருப்பார்கடலுக்கே வந்திருக்க மாட்டானோ இல்லையோ? அப்பேற்பட்டவனுக்கு எளிமை இல்லைன்னு எப்படி சொல்லி இருக்கலாம்? அது தப்பு அப்படின்னுட்டு உணர வைக்கிறார். உணர வச்சுட்டு இந்த வலவந்த பெருமாளுடைய சரித்திரத்தை சொன்னார் உதாரணமா. ரெண்டாவது உதாரணமா இந்த சலசேன பெருமாளை பத்தி சொல்ல போறேன். புண்டரீகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி. அந்த முனிவர் மகா விஷ்ணு பக்தர். பல க்ஷேத்திரங்களுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அங்க இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு பெருமாளை எல்லாம் அனுபவிச்சுட்டு திவதேச யாத்திரையா வந்துட்டு இருக்கார். அப்படி வர சமயத்துல இந்த மல்லாபுரின்னு சொல்லக்கூடிய இந்த கடல் மல்லையிலே நிறைய ரிஷிகள் அங்கங்க தபஸ் பண்ணிட்டே இருக்கா. எதுக்காக இத்தனை ரிஷிகள் இங்க தபஸ் பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த க்ஷேத்திரத்திலே ஞானப்பிரான் அப்படின்னு வராக பெருமாள் வளவெந்தையா சேவை சாதிக்கிறான். அவன் ஞானமே வடிவானவன். ரிஷிகளுக்கு ஞானம் பிரதானமானபடியினாலே தங்களுக்கு நல்ல ஞானம் வேண்டும், நிறைந்த ஞானம் வேண்டும், பகவானுக்கு சமமான ஞானம் வேண்டும் என்று ரிஷிகள் பிரார்த்திக்கிறார்கள், தவம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுண்டார் இவர். உண்மையான ஞானம் எது? ஞானத்தை கொண்டு என்ன லாபம்? ஒரு ஞானம் இருந்தால் ஒன்றை அறியலாம். ஒரு ஞானம் இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்த பத்தியான ஞானமும் வேணும். உபனிஷத்து என்ன சொல்றது? எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்தவனாகலாம் அப்படின்னா பிரம்மம்னு சொல்லக்கூடிய பெருமாளை தெரிந்து கொண்டா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. பெருமாளுக்குள்ள சர்வமும் அடக்கம். பெருமாளை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சுண்டாருது. ஆகையினால அந்த எம்பெருமானை புரிந்து கொள்வதற்குரிய ஞானம் வேண்டும். அந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்குரிய ஞானம் வேண்டும். அந்த எம்பெருமானை அடைவதற்குரிய ஞானம் வேண்டும். ஆகையினாலே ஞானத்துக்கு பிரான் அப்படின்னா தலைவன், சுவாமின்னு அர்த்தம். ஞானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய வராக பெருமாள், ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய வராக பெருமாள், அவனை நோக்கி தபஸ் பண்ணி அவனை நேர சேவித்து ஞானத்தை மோட்சத்தை வாங்கிக் கொள்வதற்காக பல ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் இந்த புண்டரீக மகரிஷிக்கும் அது போல தபஸ் பண்ணணும்னு ஆசை வந்துடுத்து. இதற்கு முன்னாலே திரு இடவந்தை திவதேசத்திற்கு போய் அங்க இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள்னு சொல்லக்கூடிய அகிலவள்ளி தாயார் இடவந்தை வராக பெருமாளை சேவிச்சுட்டு வரார் புண்டரீகர். வந்தா அதே பெருமாள் இங்கே ஹரிகேசரி வர்மனுக்காக வலவந்தையா சேவை சாதிக்கிற கோவிலுக்கும் போய் அவரையும் சேவித்தார். சேவிச்சுட்டு அவர் அனுகிரகத்தை வாங்கிட்டு மற்ற ரிஷிகளை போல நாமளும் தபஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணினார்? அந்த பெருமாள் சன்னதிக்கு கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம், சமுத்திர கரையில ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஏகாந்தமா தனிமையான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துட்டார். இங்கதான் தபஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். பண்ணிட்டு அங்கு தன் கையாலே ஒரு குளத்தை வெட்டினார். இவருக்கு புண்டரீக மகர்ஷின்னு பெயர். இவர் வெட்டின குளம் புண்டரீக புஷ்கரணி அப்படின்னு பெயர் பெற்றது.
அந்த குளத்துக்கு நடுவிலே நிறைய தாமர புஷ்பங்களை எல்லாம் வளர்த்தார். இவருக்கு என்ன ஆசை, இந்த க்ஷேத்திரத்திலே ஒரு தீர்த்தத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கார், அந்த தீர்த்தத்துல தினம் தீர்த்தம் ஆடிட்டு இந்த பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணணும், ஞானத்தை பெற வேணும், பெருமாளை நேர சேவிக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்காக குளம் தோண்டினர். தோண்டின குளத்திலே தாமரையை வளர்த்தார். தாமரை நன்னா வளர்ந்துட்டு வருது. தாமரை அப்படி நன்னா பிரகாசமா பளபளன்னு வளர்ந்திருக்கிறத பார்த்த உடனே அந்த தாமரை புஷ்பங்களை கொண்டு பெருமாள் திருவடிகளிலே அர்ச்சனை பண்ண வேணும்னு ஆசை வந்துடுத்து இவருக்கு. அப்படி பாக்குறார். பார்த்தா பக்கத்துல சமுத்திரம். சமுத்திரம்னு சொல்லக்கூடிய கடலை பார்த்த உடனே பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிற பார்க்கடல் ஞாபகம் வந்துடுத்து இவருக்கு. க்ஷீர சமுத்திரம் ஞாபகம் வந்துடுத்து. அந்த பார்க்கடல்ல க்ஷீர சமுத்திரத்துல சயனிச்சு கொண்டிருக்கக்கூடிய க்ஷீராப்திநாதன் திருவடிகள்ல போய் இந்த தாமர புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து இவருக்கு. சுவாமி தாமரையை வளர்த்தார், பெருமாள் திருவடியில இட்டு அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்படுறது நியாயம். பக்கத்திலேயே வளவெந்த பெருமாள் இருக்கார், ஞானப்பிரான். அவர் சன்னதிக்கு போய் அவர் திருவடியில அர்ச்சனை பண்ண ஆறுது. இல்ல கொஞ்சம் நடந்து போய் திருவடந்த பெருமாள் திருவடியில அர்ச்சனை பண்ணாலும் ஆறுது. ஆனா இவருக்கு என்ன ஆசை, திருப்பார்கடல்ல சயனித்துக் கொண்டிருக்கிற பெருமாள் திருவடிகள்ல தாமரையை போட்டு அர்ச்சனை பண்ணணும்னு ஆசை. சரி பார்த்தார். திருப்பார்கடலுக்கு எப்படி போறது அப்படின்னா, இந்த சமுத்திர ஜலம் இருக்க இது வழி விட்டதுன்னா இதை கடந்து திருப்பார்கடலுக்கு போலாம்னு நினைச்சார் அவர். அப்ப என்ன பண்ணினார், சமுத்திர ஜலம் எப்படி வழிவிடும்? அப்பேற்பட்ட ஸ்ரீராமனுக்கே 3 நாள் ஆட்டங்காட்டி 4வது நாள் பெருமாள் ஒரே பானத்திலே உன்னை வற்றடிக்கிறேன் பாருன்னு பெருமாளுடைய கோபத்தை பார்த்து பயங்கி நடுங்கின்னா சமுத்திரராஜன் வழி விட்டான் திருப்புல்லானியிலே. அப்படி இருக்கிறப்போ நமக்கு எப்படி இந்த சமுத்திரம் வழி விட்டுட போறது? நம்முடைய முயற்சியாலே தான் இதை சாதிக்க வேணும் அப்படின்னுட்டு என்ன பண்ணினார், அந்த சமுத்திர ஜலத்தை வாரி இறைக்க ஆரம்பிச்சார். கையில ஒரு தோண்டியோ தவளையோ கையோ எதையோ ஒண்ணு பயன்படுத்தி அந்த ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாரி இந்த பக்கம் இறைக்கிறது. அப்படி இறைச்சோமானா சமுத்திர ஜலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். சமுத்திரம் அப்படியே வத்தி போயிடுத்துன்னா அந்த பக்கம் தாண்டி போய் திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாள் திருவடிகள்ல இந்த புஷ்பத்தை சமர்ப்பிச்சுடலாம்னு இவருக்கு ஒரு ஆசை. முதல்ல இந்த சமுத்திரத்தை தாண்டினா திருப்பார்கடல் எப்படி நினைச்சுட்டார்? ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மாமலரால் தனத்துள்ளான். பெருமாள் எங்கள்னா இருக்கார், அடியவர்களுடைய மனசிலே இருக்கிறான். மா கடல் நீருள்ளான், சமுத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் இருக்கான் பெருமாள். மாமலரால் தனத்துள்ளான், பிராட்டியினுடைய திருமார்பிலே வசிக்கிறான் பெருமாள் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் சொல்றாரு. இது மா கடல், பெரிய சமுத்திரம். இந்த தீர்த்தத்துல நிச்சயம் பெருமாள் படுத்துட்டு இருப்பான். ஆகையினாலே பெருமாள் திருவடிகள்ல நாம புஷ்பத்தை இடணும்னா இந்த தீர்த்தத்தை எல்லாம் காலி பண்ணணும். முதல்ல இந்த சமுத்திர ஜலத்தை எல்லாம் கிளியர் பண்ணணும் சுவாமி. ஆகையினாலே கொஞ்சம் கொஞ்சமா வாரி இறைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, மாசமாச்சு, வருஷமாச்சு, பல வருஷங்கள் ஓடி போயிடுத்து. ஜலம் கொஞ்சமா குறைஞ்ச மாதிரி தெரியல. ஆனாலும் இவர் தன்னுடைய முயற்சியை விடாமல் சமுத்திர ஜலத்தை ஒரு மனுஷன் கையால வாரி இறைத்து காலி பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கவே இல்லை. அவருக்கு பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத பக்தி விசுவாசம் பெருமாளிடத்திலே. நான் இந்த சமுத்திர ஜலத்தை வாரி இறைத்து திருப்பார்கடல் பெருமாள் திருவடிகள்ல தாமரை இட்டே தீருவேன் அப்படின்னு வைராகியம் வச்சுண்டார். அத்தனை பக்தி ஸ்ரத்தையோடு கூட அந்த ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாரி இறைக்க ஆரம்பித்தார். பல வருஷங்களா எடுத்து இறையிற மாதிரி தெரியல. ஆனாலும் அவர் தன்னுடைய முயற்சியை விடவே இல்லை. அந்த சமயம் இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஜலத்தை வாரி இறைச்சுட்டு இருக்கிறச்ச நாக்கு அறுபட்ட ஒரு முதலை, நாக்கு துண்டிக்கப்பட்ட ஒரு முதலை, அது இவர் கண்ணில் படுறது. இது என்ன ஒரு முதல வர்றது அப்படின்னு பார்க்கிறார். அது வாயை புழக்கிறது. பார்த்தா நாக்கு துண்டா இருக்கு. அதையும் பார்க்கிறார். ஐயோ பாவம் இறங்குறார். இவர் பார்த்த உடனே, இவர் கருணையா ஒரு பார்வை பார்த்த உடனே அந்த முதலை அப்படி ஒரு ராஜாவா மாறி போயிடுது. நிஜமா உண்மையில அவன் ஒரு ராஜா, சாபத்தினால முதலையா போயிட்டான். ஒரு மகான், ஒரு ரிஷியினுடைய பார்வை பட்டால் சாப விமோச்சனம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இந்த புண்டரீகர்னு சொல்லக்கூடிய மாமுனிவருடைய கருணை பார்வை விசேஷ கட்டாட்சம் பட்ட உடனே இந்த நாக்கருந்த முதல்ல ராஜாவா மாறி போயிடுது. இப்ப ராஜாவா மாறி ரிஷியினுடைய காலில் விழுந்து வணங்கினான். யாராப்பா நீ, முதலையா இருந்த திடீர்னு ராஜாவா மாறிவிட்ட அப்படின்னு கேட்கிறார். சுவாமி, எனக்கு ஹரிப்பிரியன்னு பெயர். நான் இந்த மகாபலிபுரத்தை ஆண்ட ராஜா. நான் ராஜ்யம் பண்ணும் போது நிறைய தான தர்மங்கள் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஆனா எல்லோரையும் சொல்லக்கூடாத கொடுஞ்சொற்கள் சொன்னேன். வந்துட்டீங்களா வாங்கிட்டு போறதுக்கே வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமா சொல்லிண்டே தானம் பண்ணினேன்.
வந்துட்டீங்களா, சாதத்துக்கு வைக்கலாம சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு மாதிரி கடிஞ்சுண்டே சாதம் போட்டேன். எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறவாளுடைய மனசு கஷ்டப்படும்படியா ஒரு வார்த்தை சொல்லி சொல்லியே கொடுத்தேன். அந்த சாபத்தினாலே நான் முதலையா போட்டேன். என் நாக்கு அருந்து போயிடுது. எந்த நாக்காலே எல்லோருடைய உள்ளத்தையும் கலங்கடித்தேனோ, எல்லோருடைய மனசையும் கஷ்டப்படுத்தினேனோ, அந்த நாக்கு அருந்து போயிடுத்து, முதலையா போட்டேன் சாபத்தினாலே. ஒரு மகானுடைய பார்வைப்பட்ட அந்த சாபம் நீங்கும்னு சொல்லப்பட்டதுனால, மகானான உங்களுடைய பார்வைப்பட்ட உடனே சாபம் நீங்கி போயிடுத்து அப்படின்னு சொன்னான். இப்ப என்னுடைய பையன் சதானந்தன் சொல்லக்கூடிய ராஜா தான் இந்த மகாபலிபுரத்தை ஆண்டு வரான் சுவாமி. எங்களுக்கு இந்த மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஞானப்பிரான் வளவந்தை பெருமாள் தான் குலதெய்வம். நான் எப்படி முதலையா போனேன்னு தெரியுமோ? ஒரு முறை நித்தியப்படி நான் வளவந்த பெருமாளை சேவிச்சுட்டு ஆத்துக்கு வந்து ததியாராதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறது வழக்கம். அது எங்களுடைய குடும்ப வழக்கம். எங்க பரம்பரையில ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்த எங்க பெரியவர் ஹரிகேசரி வர்மன் சொல்லக்கூடிய ராஜா, அவர் காலத்துல இந்த ஊர்ல வராக பெருமாள் இல்ல. பக்கத்துல திருவிடந்த வரைக்கும் தினம் நடந்தே போய் பெருமாளை சேவிச்சுட்டு திரும்ப வந்து ததியாராதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடக்கூடிய வழக்கம் வச்சுட்டு இருந்தார். அவருக்காக பெருமாளே ஒரு நாள் பிராட்டியோடு கூட பிரத்யட்சமா சேவை சாதித்து இந்த ஊர்ல வந்து வளவந்த பெருமாளா ஞானப்பிரானா கோவில் கொண்டான். அதுல இருந்து அவர் திருவடந்திக்கு போகாம இங்கேயே பெருமாளை சேவிச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணினார். அன்னில இருந்து நாங்களும் வளவந்த பெருமாளை சேவிச்சுட்டு தான் சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாள் பெருமாளை சேவிச்சுட்டு வந்து சாப்பிட உட்கார்ந்துட்டு இருந்த சமயத்திலே ஒரு பிராமணர், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சாப்பிடுறதுக்காக காத்துட்டு இருந்தார். நான் அவரை வந்து மதிப்பா கூட்டு வாங்க சுவாமி சாப்பிடுங்கன்னு சொல்லாம அவரை அலட்சியப்படுத்திட்டேன். அவரோ நான் சாப்பிட கூப்பிடுவேன்னு நினைச்சு வாயை திறந்து சாப்பிட கூப்பிடுவோன்னு கேட்கறதுக்கு சங்கோஜப்பட்டு ரொம்ப தயங்கிட்டு நின்றுட்டு இருந்தார். இருந்தாலும் நான் என்னுடைய ஆணவத்தினாலே வாயை திறந்து கேட்கட்டும், என்ன சாப்பிட வந்தவனுக்கு அவ்வளவு ஒரு அகங்காரம் அப்படின்னுட்டு ஒரு ஆணவத்தினாலே நான் பேசாம இருந்துட்டு அவரை கண்டுக்காம நிக்க வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். அவர் வயத்து பசியில இருந்தார். இவ்வளோ ஆணவத்தோட ஒரு பிராமணனை அவமதிச்சு சாதம் போடாம சாப்பிட்ட நீ முதலையா போ கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார். நான் பல பேருடைய மனதை நாவினாலே புண்படுத்தியபடினாலே நாக்கு அறுபட்ட முதலையா போயிட்டேன். அப்போ அவரிடத்திலே சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, ஏதோ ஒரு அகங்காரத்துல பண்ணிவிட்டேன், எனக்கு ஒரு சாப விமோசனம் கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தித்த போது, ஏதாவது ஒரு பெரிய மகர்ஷியினுடைய பார்வைப்பட்டதுன்னா உனக்கு முதல வடிவம் போய் சாதாரணமா உன்னுடைய ஸ்வரூபம் வரும் அப்படின்னு சாப விமோசனம் கொடுத்தார். அதன்படி இப்ப எனக்கு சாப விமோசனம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தான தர்மங்கள் பண்ணி பெருமாளுடைய திருவடிகளில சரணாகதி பண்ணியிருந்தபடினாலே எனக்கு மோட்சம் உண்டு. இந்த சாபத்தினால இத்தனை நாள் இங்க இருந்தேன், இப்ப சாப விமோசனம் ஆயிடுத்து. நான் உங்க அனுகிரகத்தோட உங்களை சேவிச்சுட்டு வளவந்த பெருமாளுடைய நியமனத்தை வாங்கிட்டு வைகுண்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வளவந்த பெருமாளை போய் சேவிச்சான். வாசல்ல புஷ்பக விமானம் காத்துட்டு இருந்தது. அந்த புஷ்பக விமானத்துல ஏறி சிவைகுண்ட லோகத்துக்கு போய் சேர்ந்தான் ஹரிப்பிரியன். இந்த சரித்திரத்தை சொன்ன உடனே புண்டரீக மகரிஷிக்கு ரொம்ப ஆச்சரியம். பெருமாள் எப்படியெல்லாம் அடியவர்களுக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்றான் பாத்தங்களா. இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தியா வந்துடுத்து. இவ்வளவு தப்பு பண்ணி சாபம் வாங்கின இந்த முதலைக்கே பெருமாள் வைகுண்டம் கொடுக்கறச்ச எனக்கு சேவை சாதிக்க மாட்டானா, என்னுடைய ஆசை நிறைவேறாதா, திரும்பவும் என்னுடைய முயற்சியை தொடர்றேன்னுட்டு திரும்பவும் தொடர ஆரம்பித்தார். அப்படி தொடர்ந்து இவர் இறைச்சுட்டே இருக்கிற போது திடீர்னு ஒரு வயசான முதியவர், அப்படி தள்ளாடிண்டு ஒரு வயசான பெரியவர் இவர் இடத்துல வரார். வந்து, ஓ மகாமுனிவரே, உங்களை பார்த்தா பெரிய ரிஷியாட்டமா தெரியறது, ஆனா உங்களுக்கு எதுவும் எங்க ஆசிரமோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்னமோ சமுத்திர ஜலத்தை கையால வாரி இறைச்சுட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப வயசானவன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, என்னால பசிய பொறுத்துக்க முடியல. உங்களண்ட சாதம் இல்லைன்னு எனக்கு தெரியறது. ஆனா இந்த ஊர்ல யாரோ ஒரு ராஜா தினம் 4000 பேருக்கு சாதம் போடுறானாமே, அந்த இடத்துக்கு போய் என்னால சாப்பிட முடியாது, உடம்புல அத்தனை அசக்தி எனக்கு. தயவு பண்ணி உங்களை கை கூப்பி கேட்கிறேன், அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் சாதம் வாங்கிட்டு வரீங்களா எனக்காக, நான் சாப்பிடணும், பசிக்கிறது அப்படின்னு அந்த பெரியவர் கேட்கிறார் இந்த ரிஷியை பார்த்து. இந்த ரிஷிக்கு வாயை திறந்து பசிக்கிறது, போய் சாதம் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு கேட்டவருக்கு என்னால முடியாது, நான் வேற காரியமா இருக்கேன்னு சொல்றதுக்கு மனசும் வரல. தொடர்ந்து விடாமுயற்சியா இந்த தீர்த்தத்தை வாரி இறைச்சுட்டு இருக்கார், அதை நிறுத்துறதுக்கும் மனசு வரல. என்ன பண்றதுன்னு யோசிச்சார். அவரோ பசிக்கிறதுன்னு ஒரு பக்கம் துடிக்கிறார். சரின்னு என்ன பண்ணினார், நான் போய் உங்களுக்கு சாதம் வாங்கிட்டு வரேன்,
அது வரைக்கும் உங்களால எவ்வளவு முடியறதோ இந்த காரியத்தை நிறுத்தாம பண்ணணும், இந்த ஜலத்தை வாரி வாரி நீங்களும் இறைக்கணும், சமுத்திர ஜலத்தை வாரி இறைக்கிறீங்களான்னு கேட்கிறார். சரி நான் பண்றேன்னு அவர். இவர் சாதம் வாங்கிட்டு வர போயிட்டார். ரிஷி போய் சாதம் வாங்கிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கார். நல்ல கடும் கோடை காலம். இன்னைக்கும் மகாபலிபுரத்துல நல்ல ஒரு பங்குனி சித்திரை வைகாசி மாசத்துல வெறும் காலோட தரையில கால வச்சோம்னா கால் பொத்தலா போடும், அத்தனை வெயில் காயுறது இன்னைக்கும். இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருக்கும் இன்னும். அத்தனை வெயில்ல நல்ல நண்பகல் நேரம், சூரியன் அப்படியே தலை உச்சியில நின்று அப்படியே கொளுத்தலாம், தகிக்கிறான். அப்படியே கடற்கரை மணலா அப்படி இல்லைன்னா நெருப்பு துகள்களா கரித்துண்டுகள் அப்படியே நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிறது பாருங்க. அந்த நெருப்பான்னு தெரியல, அத்தனை தூரம் மணல் எல்லாம் சுடுறது கால. அந்த மாதிரி சமயத்திலே கையில அப்படியே ஒரு ஊனுகோலை ஊனிண்டு தடிய ஊனிண்டு அப்படி தள்ளாடிண்டு வந்து பசின்னு சாப்பிடுறதுக்கு கேட்ட இந்த பெரியவரை காணல. புண்டரீக மகர்ஷியோ கையில சாதத்தோட வந்துட்டார். ஐயா ஐயா பெரியவரே எங்க இருக்கங்கோ, சாதம் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடலாம் வாங்கோன்னு கூப்பிடுறேன். கூட்டா அந்த பெரியவரை காணோம். என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை நிறுத்திட்டு இத்தனை தூரம் சிரமப்பட்டு சாதம் வாங்கிட்டு வந்தா வந்தவரை காணமே, எங்க போயிட்டாருன்னு இவருக்கு ஆச்சரியமா போயிடுத்து. திடுக்கிட்டு போயிட்டார் இவர். அப்போ அங்க ஆச்சரியமா ஒரு குரல் கேட்கறது, இங்க வாங்கோ புண்டரீக ரிஷி, இங்க வாங்கோ, நான் இங்க இருக்கேன் வாங்கோ அப்படின்னு குரல் கேட்கறது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி போய் இந்த ரிஷி பாக்குறார். பார்த்தா ஆச்சரியம், இந்த வந்த வயசான பெரியவர் ஒரு 2 முறையோ என்னமோ 2 கையால ஜலத்தை வாரி இறைச்சிருப்பார். ஒரு முறை இறைச்சதுக்கு பாதி சமுத்திரம் காலி ஆயிடுத்து, இன்னொரு முறை இறைச்சதுக்கு மீதி சமுத்திரம் காலி ஆயிடுத்து. சமுத்திரத்துல ஜலமே இல்லாம போயிடுத்து, சமுத்திரம் வத்தி போயிடுத்து. தரையிலேயே பெருமாள் படுத்துட்டு இருக்கார். பெரியவரை காணோம், பெருமாள் மட்டும்தான் படுத்துட்டு இருக்கார். எப்படி படுத்துட்டு இருக்கார்? ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பு படுக்க கூட இல்லாமல் தரையில படுத்துட்டு இருக்கார். சங்கு சக்கரங்கள் இல்ல. பெருமாள் ஆயுதங்கள் வேணா இல்லாம வரலாம், இருக்கிற 4 கையில 2 கையை விட்டுட்டா வர முடியும். 4 கையோட வந்துட்டார், படுத்துட்டார் தரையில. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எந்த புண்டரீக புஷ்கரணியிலே வளர்ந்த புண்டரீகம்னு சொல்லக்கூடிய தாமரை மலர் தாமரை புஷ்பத்தை பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கணும்னு இந்த ரிஷி ஆசைப்பட்டாரோ, அந்த புஷ்பத்தை தினம் ஒரு புஷ்பம் பறிப்பார். பறிச்சு அப்படி கையில வச்சு அழகு பார்ப்பார். ஆஹா இத்தனை அழகா இத்தனை வாசனையா இருக்கிறதே புஷ்பம், இந்த புஷ்பத்தை கொண்டு திருப்பார்கடல் பெருமாள் திருவடியில சீக்கிரம் சமர்ப்பிக்கணும், இன்னைக்காவது சமர்ப்பிச்சுடலாமா இன்னைக்காவது சமர்ப்பிச்சுடலாமான்னு அப்படியே தினம் தோண்டிண்டே இருப்பாரு. ஜலத்தை வாரி வாரி எரிச்சுட்டு இருப்பார். அப்படியே அவர் அன்னைக்கு பறித்து வைத்த புஷ்பம் இருக்கிறது பாருங்க, அந்த தாமர புஷ்பத்தை பெருமாளானவன் தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்டு அவனே தன்னுடைய திருவடிகள் அந்த தாமர புஷ்பத்தை சேர்த்துண்டு படுத்துட்டு இருக்கான் பெருமாள். இப்போ பார்த்த உடனே அப்படியே இவர் அப்படியே கண்ணுல அப்படியே ஜலம் தார 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 தாரையா வழியறது இந்த புண்டரீக ரிஷிக்கு. இப்ப பெருமாள் பேசுறார், புண்டரீக ரிஷியே கவலைப்படாதங்கோ, வந்த பெரியவர் யாரும் இல்ல, நான் தான். சமுத்திர ஜலத்தை ஒரு தனி மனிதன் வாரி இறைப்பது அப்படின்றது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயம். ஆனா உங்களுடைய கல்லங்கபடம் இல்லாத தூய பக்தியினாலே நான் அதை சாதிப்பேன். பெருமாளை நான் சேவித்தே தீருவேன், புஷ்பத்தை பெருமாள் திருவடிகள்ல சமர்ப்பித்தே தீருவேன் அப்படின்னு நீங்க பண்ண அந்த வைராகியம், அந்த பக்தி இருக்கு பாருங்க, அது சாதாரணமா எல்லோருக்கும் வராது. இந்த கதையை சொன்னா சமுத்திரத்தை போய் ஒரு மனுஷன் ஜலத்தை கையால வாரி இறைச்சிட முடியுமா, என்ன பைத்தியமா இந்த ரிஷிக்குன்னு உங்களை பரிகாசம் தான் பண்ணுவா எல்லாரும். ஆனால் உங்களுடைய தூய பக்தி, உங்களுடைய நிஷ்டை, உங்களுடைய வைராக்கியம் பெருமாளான எனக்கு தெரியறது, அதனாலதான் நானே இறங்கி வந்திருக்கேன். பாருங்க, எந்த புஷ்பத்தை என் திருவடியில சமர்ப்பிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு சமுத்திர ஜலத்தை இறைக்க ஆரம்பிச்சங்களோ அந்த புஷ்பத்தை நானே என் திருவடியில சேர்த்துட்டு படுத்துட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்து கொண்ட தாமர புஷ்பத்தோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறான் புண்டரீக மகர்ஷிக்கு. இப்படி ஆதிசேஷன் மேல பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற பெருமாள் இந்த புண்டரீக மகர்ஷிக்காக இறங்கி தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காக ஆதிசேஷ படுக்கை கூட இல்லாமல் சமுத்திர ஜலம் இறைக்கப்பட்டு அந்த தரையிலேயே படுத்துண்டான். எவ்வளவு எளிமை இந்த பெருமாளுக்கு. இவனுக்கு போய் எளிமை இல்லைன்னு நாரதர் சொல்லியிருக்கலாமோ? இப்படி பிரம்மாவானவர் ஒரு சரித்திரமா சொல்லவே இவ்வளவு எளியவனா பெருமாள், இவனையா எளிமை இல்லாதவன் சௌலபியம் இல்லாதவன் சொல்லிட்டோம் அப்படின்னு நாரதர் தன்னுடைய பிழைய உணர்றார், தன்னுடைய அபசாரத்தை உணர்றார் நாரதர். இப்ப புண்டரீக மகரிஷியானவர் பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறார். பெருமாளை பார்த்து கையை கூப்பி
நன்னா திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் பெருமாளுடைய அழக அப்படியே அனுபவிக்கிறார் மகரிஷி. அனுபவிச்சுட்டு பெருமாளிடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லி பிரார்த்திக்கிறார். அனேனைவ மகாபாஹோ ரூபேன கமலேக்ஷண அத்ரைவ நித்யசாநித்யம் குரு யோகீஸ்வரானக. ஹே மகாபாஹோ, பகவானே, கமலேக்ஷண தாமரை போன்ற அழகிய கண்களை உடைய தாமரை கண்ணா, அனக தோஷமில்லாதவனே, களங்கமில்லாதவனே, பாவமில்லாதவனே, பரம பவித்திரமானவனே, நீ இங்கு இதே ரூபத்தோடு கூட எப்போதும் எழுந்தருளி இருக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். அத்தைவ இங்கேயே நித்திய சாநித்தியம் குரு, நித்திய சாநித்தியம் பண்ண வேண்டும். எப்படி திருவேங்கடமலையிலே நித்திய சாநித்தியம் பண்ணுகிறாயோ, எப்படி ஸ்வயம்யுக்த கஷேத்திரங்கள்ல நித்திய சாநித்தியம் பண்றையோ, எப்படி சால கிராமத்திலே நித்திய சாநித்தியம் பண்றையோ, அந்த மாதிரி இந்த ஸ்தலசயனம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே எனக்கு இப்போது சேவை சாதிக்கக்கூடிய இதே தோற்றத்திலே இதே திருக்கோலத்திலே நித்திய சாநித்தியம் பண்ண வேணும்னு பிரார்த்திக்கிறார். அனேன ஏவ மகாபாஹோ ரூபேன கமலேக்ஷண அத்ரைவ நித்திய சாநித்தியம் குரு யோகீஸ்வரானக. யோகிகள்னு சொல்லக்கூடிய இத்தனை மகர்ஷிகள் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் ஈஸ்வரனா, அவளுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய பெருமாளே, நீ எனக்கு சேவை சாதித்த இந்த வடிவத்திலேயே உன்னுடைய அழகான தாமரை கண்களை காட்டிக்கொண்டு எல்லோருக்கும் சேவை சாதிப்பவனாக எப்போதும் இங்கே இருக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். உடனே பெருமாள், கவலைப்படாதுங்கோ, உங்க ஆசைப்படி நான் அப்படியே சேவை சாதிக்கிறேன் அப்படின்னுட்டு அன்னைக்கு ரிஷிக்காக எப்படி பாம்பு படுக்கை கூட இல்லாமல் தரையிலே படுத்துக்கொண்டு சங்க சக்கரங்கள் இல்லாமல் சாதாரணமா 4 கையோட வெறுங்கையோட படுத்துட்டானோ அந்த மாதிரிதான் இன்னைக்கும் படுத்துட்டு இருக்கான். அது ஸ்தலசயனம் என்கிற திவ்ய தேசமாக மாறியது. ஸ்தலத்திலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய, தரையிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊர். புராண காலத்திலே மல்லாபுரின்னு பெயர் உண்டு. மல்லாபுரி என்பதை சுருக்கினா மல்லைனார்து. மல்லர்கள் வசித்த ஊர் மல்லை. கடற்கரையில இருக்கிறது, அதனால கடல் கூட சேர்த்துக்கணும். கடல் கரையிலே இருக்கக்கூடிய மல்லை கடல் மல்லை. கடல் கரையிலே இருக்கக்கூடிய மலையிலே ஸ்தலத்திலே சயனித்துக் கொண்டவன் ஸ்தலசயன பெருமாள். அவன் வசிக்கிற ஊர், ஆகையினாலே கடல் மல்லை ஸ்தலசயனம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. திருமங்கை ஆழ்வார் இவரை 2 பதிகம் 20 பாசுரத்தால மங்களாசாசனம் பண்றார். ஒரு 10 பாசுரங்களால பெருமாளை மங்களாசாசனம் பண்றார். அடுத்த 10 பாசுரங்களால அந்த பெருமாளுடைய அடியவர்களான பாகவதர்களுடைய பெருமையை மங்களாசாசனம் பண்றார். திருமங்கை ஆழ்வார் பாகவதாளுடைய பிரபாவத்தை 2 திவதேசத்துல பாடியிருக்கார், 2 பதிகமா. ஒன்னு திருச்சேரை, தன் சேரை எம்பெருமான் தாள் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே அப்படின்னு எல்லாம் 10 பாசுரங்கள்லயும் திருச்சேரை எம்பெருமானுடைய அடியவர்களான பாகவதர்கள் தான் எனக்கு சுவாமின்னுட்டு பாகவத பிரபாவம் திருச்சேரையிலே. அது போக திருக்கடல் மல்லையிலே நன்னாத வால் அவுணர் இடைப்புக்குன்னு சொல்லக்கூடிய பதிகம் தொடங்கி 10 பாசுரம். கடல் மல்லை தலசயன துறைவாரை தெய்வமா யார் வணங்குறாளோ அவளே எனக்கு தெய்வம், அவளே எனக்கு சுவாமி, அவளே எனக்கு குலதெய்வம், அவளுடைய திருவடியின் தலைக்கு மேல அப்படின்னு பாகவதர்களுடைய பிரபாவத்தை இங்க சொல்றார். மொத்தம் 2 பதிகம் திருமங்கை ஆழ்வாருடைய பாகவத பிரபாவம். நம்மாழ்வார் ஒரு 3 பதிகங்களாலே பாகவதாளுடைய பெருமையை வெளியிட்டிருக்கிறார். அத போல திருமங்கை ஆழ்வார் இந்த 2 பதிகங்களாலே பாகவத பிரபாவத்தை வெளியிடுறார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணின போது பெரியவாச்சான் பிள்ளை ஸ்தலசயனம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுறார். நித்தியசூரிகளிடையே இருக்க கடவ வஸ்து இப்படி சம்சாரத்திலே புகுந்து தரைக்கிடை கிடப்பதே, இது என்ன நீர்மை அப்படின்னு ஆச்சரியப்படுறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த படுத்துட்டு இருக்கானே தரையில சாதாரணமா இந்த பெருமாள் சுவாமி, நீங்க எப்பேற்பட்ட சுவாமி, என்ன ஒரு மெத்த கூட இல்லாம கட்டில கூட படுக்காம தரையில படுத்துட்டு இருக்கீர், ஒரு பாய் கூட போட்டுக்கலாம், என்ன சுவாமி வெறும் தரையில, நீங்க போய் கட்டாந்தரையில படுத்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பதறி போறமே சில பெரியவாள்லாம் தரையில படுத்துட்டாளானா. அந்த மாதிரி இவன் யார் தெரியுமோ, எப்பேற்பட்டவன் தெரியுமோ, நித்திய சூரிகளுக்கு இடையே இருக்க கடவ வஸ்து. சுத்தி நித்திய சூரிகள் இருப்பா, அவளுக்கு நடுவுல ஒரு பெரிய ஆதிசேஷன், ஆதிசேஷனுக்கு மேல ஒரு பெரிய சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்துக்கு மேல ரத்ன மண்டபத்துக்கு நடுவே வைரமும் வைடூரியமும் நவரத்னங்களும் இழைக்கப்பட்ட வேலைப்பாடுகள் உடைய தூண்களுக்கு நடுவே ஒரு மண்டபத்திலே ஒரு சிம்மாசனத்திலே திருவனந்தாழ்வான் மீது
3 பிராட்டிமார்களோடு கூட அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள் முக்த ஆத்மாக்கள்னு சொல்லக்கூடிய மோட்சத்துக்கு போனவா, இவா எல்லோருக்கும் நடுவிலே நான் ஒருவனே ராஜான்னு சொல்லக்கூடிய பெரிய சக்கரவர்த்தியாச்சே இவன். அப்படி நித்திய சூரிகளிடையே இருக்க கடவைன்னா இருக்க வேண்டிய வஸ்து இப்படி சம்சாரத்திலே புகுந்து சம்சாரிகளான சாதாரண மனுஷர்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்திலே வந்து தரைக்கிடை கிடப்பதே, தரையில படுத்துட்டு இருக்கானே, இது என்ன எளிமை. என்னதான் புண்டரீகர் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா கூட இப்படியா வந்து தரையில படுத்துக்கணும், என்னே இவனுடைய எளிமை அப்படின்னு பெரியவாச்சான் பள்ளி உருகிறார். அப்படியே பெருமாளே தரையில படுத்துண்டார். தாயார் நான் மட்டும் என் பர்த்தாவே தரையில படுத்துக்கிற போது பத்னி நான் தாமரையில உட்காந்துன்னா நல்லா இருக்குமோ, அவனுக்கு தகுந்தபடினா நானும் என்னுடைய சொரூபத்தை மாத்திக்கணும், நானும் தரையிலே உட்கார்ந்துக்கிறேன்னுட்டு நிலத்திலே அமர்ந்த மங்கை நிலவங்கை. இப்படி ஆச்சரியமா இந்த எம்பெருமான் கடல் மல்லை ஸ்தலசயன பெருமாளா ஸ்தலசாயியா நிலமங்கையோடு கூட சேவை சாதிக்கிறான். ஆழ்வார் இவனை மங்களாதாசனம் பண்ற போது ஆச்சரியமான பேரால சொல்ற, அடியன் உறுதியா சொல்றேன், இந்த பெருமாளை ஆழ்வார் ஆச்சரியமான ஒரு சொல்லாலே அனுபவிக்கிறார். அந்த வார்த்தையை வேற எந்த பெருமாளுக்கும் சொல்லலை ஆழ்வார். இவருக்கு முன்னால எத்தனையோ திவ்யதேசங்களை பாடினார், பின்னால எத்தனையோ பாடினார், யாரையுமே சொல்லாத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கரும்பு. கடல் மல்லை கிடந்த கரும்பு, கடல் மல்லை கரும்பே அப்படின்னார் ஒரு இடத்துல. தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை அப்படின்னார் இன்னொரு இடத்துல. மொத்தம் 2 இடத்துல கரும்புன்னு சொல்றார். ஒரு இடத்துல கடல் மல்லை கரும்பேன்னுட்டு மகாபலிபுரத்திலே இருக்கக்கூடிய கரும்புன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்புன்னு சொல்றார். நாம அப்படி கடத்தெருவுக்கு போறோம், மார்க்கெட்டுக்கு போறோம், கரும்பு வாங்கணும்னு ஆசைப்படுறோம், கரும்பு சீசன், சங்கராந்தி பண்டிகை சமயம், அப்படி கட்டுக்கட்டா பெருசா நன்னா கரும்பு கடைக்கடையா வச்சிருக்கா. பார்த்த உடனே நன்ன கண்ணங்கரேன்னு பளிச்சுன்னு இருக்கிறது, கனமா இருக்கிறது பார்த்தா நாக்களை எச்சல் ஊடுறது, ஆத்துக்கு வாங்கிட்டு போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். நாமளா பார்த்து ஒண்ணு செலக்ட் பண்ணி இதை கொடுங்கன்னு கேட்கிறோம். பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கு, நல்லா புஷ்டியா இருக்கு. ஆத்துக்கு கொண்டு போய் நறுக்கி சாப்பிடலான்னு வாயில போட்டா ருச்சியே இல்லை, இனிப்பே இல்லை. ஆஹா, பாக்குறதுக்கு அத்தனை நன்னா இருந்தது, வாயில போட்டா ருச்சியே இல்லையே, ஏமாந்துட்டோமே அப்படின்னு முகமெல்லாம் மாறி போயிடுறது, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடும். கரும்புன்றது எப்படி வேணாலும் இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்குன்றதுனால அது இனிமையா இருக்கும்னு சொல்ல முடியாது, தித்திப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. அத்தனை தித்திப்பு இல்லாம சல்லுன்னு கூட இருக்கலாம் அது. ஆனா இவன் எப்பேற்பட்ட கரும்பு தெரியுமோ, தீங்கரும்பு அப்படின்னா இனிமையான கரும்பு. இந்த கரும்பு ஜலத்தை குத்தி வளர்த்த கரும்பு இல்ல, தண்ணி கொட்டி வளர்க்கல, இத சக்கரை பாகையே கொட்டி வளர்த்திருக்கா, அத்தனை இனிப்பு. தீங்கரும்பு எப்பேற்பட்ட தீங்கரும்பு தெரியுமோ, தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பு. அதனுடைய அடியவர்களான பாகவதர்களுடைய மனசிலே தானா சுயம்புவா தோன்றின தீங்கரும்பு. அப்பேற்பட்ட கரும்பு எத்தனை ருச்சியானது தெரியுமோ, அந்த கரும்பு தான் இந்த ஸ்தலசயன பெருமாள் அப்படின்னு ஆழ்வார் இவனை வர்ணிக்கிறார், அனுபவிக்கிறார். இன்னொரு முறை நன்னா அந்த மூலவருடைய படத்தை எடுத்து பாருங்க, இல்ல அங்க போய் சேவிங்க பெருமாள. நிஜமாவே நாம சங்கராந்தி பண்டிகைக்கெல்லாம் வைக்கக்கூடிய கருப்பு கலர்ல இருக்கும் பாருங்க கரும்பு, அந்த ஒரு கரும்பு கடை அப்படி நன்னா உயரமா புஷ்டியா பல பல பலான்னு அப்படி ஜொலிக்கிறா போல ஒரு தித்திக்கிற கரும்பு ஒண்ணு படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கான் பெருமாள். பார்த்தாலே அப்படியே நமக்கு அப்படியே மனசெல்லாம் ஆசை, உடனே பெருமாளை சாப்பிடணும் அனுபவிக்கணும்ன்றது போல. அப்படி அழகிய கரும்பு கடை போல படுத்துட்டு இருக்கிற தித்திப்பான கரும்பு இந்த பெருமாள். கடல் மல்லை கரும்பு, தலசயனத்து உரைகின்ற ஞானத்தின் ஒளி அப்படின்னார், ஞானத்தின் ஒளி உருவு அப்படின்னார். ஞானம் இருக்கிறதே அது வந்து பிரகாசிக்க கூடியது, பிரகாசம் அப்படின்னா ஒளிவிடக்கூடியது. இந்த பெருமாளும் ஞானமே வடிவானவன், ஒளிவிடக்கூடியவன், ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய ஞானப்பிராணிவன். முதல்ல இந்த கஷேத்திரத்துக்கு ஞானப்பிரான்னு சொல்லக்கூடிய வராக பெருமாளா வந்து பின்னால ஸ்தலசயன பெருமாளா சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அந்த நர்த்தம் அமுது, வேதமோதக்கூடிய பிராமணோத்தமர்களுக்கு அமுதம் போலே தித்திக்கக்கூடிய பெருமாள் இவன். பொற்குன்று, இந்த ஸ்வர்ண கவசத்தை எல்லாம் சாத்திண்டு பெருமாள் அப்படியே படுத்துட்டு இருக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு, தங்கத்தினாலே பண்ணப்பட்ட ஒரு மலை போல இருக்கான் பெருமாள். பொன்னாலே செய்யப்பட்ட குன்றம், ஒரு மலையே ஸ்வர்ணத்துல பண்ணப்பட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரின்னா படுத்துட்டு இருக்கான் பெருமாள் அப்படின்னு பலவிதமா ஆழ்வார் அனுபவிக்கிறார் இவனுடைய அழகை.
இப்படி புண்டரீக மகர்ஷிக்காக வந்து சேவை சாதித்தான். ரிஷியானவர் பார்த்தார், நான் என் கையால சமர்ப்பிக்க ஆசைப்பட்ட தாமர புஷ்பத்தை நீயே எடுத்து உன் திருவடிகளை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிய, அத்தனை தூரம் என்னிடத்திலே உனக்கு அனுகிரகமா? இப்போ நம்ம யாருக்கும் ஆசையா இப்ப நம்ம ஒரு ஆச்சாரியரை சேவிக்க போறோம், அவருக்கு ஆசையா ஏதோ ஒண்ணு சமர்ப்பிக்கணும்னு ஒரு புஸ்தகமோ ஒரு பெருமாள் படமோ ஒரு வேஷ்டியோ ஒரு பழமோ ஏதோ வாங்கிட்டு போறோம். முதல்ல போய் சுவாமியை பார்த்து சேவிக்கணும், சேவிச்சுட்டு சுவாமி இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை ஏத்துக்கணும்னு பிரார்த்திக்கணும், அப்புறம் தானே கொடுக்கணும். அப்படி நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற போது அந்த சுவாமியே நம்ம கையில இருந்து அதை புடிங்கிறார். புஸ்தகமா எனக்கு கொண்டாந்துருக்கியா, குடுறா கண்ணா, பழமா எனக்கா குடு அப்படின்னு ஆசையா எடுத்துக்கிறார். அப்ப நம்ம மனசு எவ்வளவு உருகி போயிடும், எத்தனை தூரம் நாம் அப்படியே கண்கள்ல ஜலத்தை விட்டுண்டு உடம்பெல்லாம் அப்படியே கூணி குறுகி போயிடும். நமக்கு எத்தனை கருணை இந்த சுவாமிக்கு, எப்பேர் பெரிய சுவாமி இவர். இவர் ஒரு வார்த்தை சொன்னாரானா இவருக்கு என்னென்னமோ பண்றதுக்கு சிஷ்யா காத்துட்டு இருக்கா. கேவலம் நான் அல்பம், என்னிடத்துல இருக்கக்கூடிய புஸ்தகத்தையோ பழத்தையோ இந்த சுவாமியே வந்து வாங்கிக்கிறாரே குடுன்னுட்டோ, என்னிடத்துல இந்த சுவாமிக்கு எவ்வளவு கருணை அப்படின்னு அப்படியே உருகி போயிடுவோமோ இல்லையோ. அந்த மாதிரி ரிஷி, நீ என்னுடைய திருவடிகள்ல புஷ்பத்தை இட்டு சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் வந்து படுத்துக்கிறேன், புஷ்பத்தை இட்டு சமர்ப்பின்னு சொல்ற மாதிரி கூட பெருமாள் படுத்துக்கலையாம். ரிஷி போய் சாதம் வாங்கிட்டு வரத்துக்குள்ள அந்த புஷ்பத்தை இவனே திருவடிகள்ல சமர்ப்பிச்சுட்டு படுத்துட்டு இருக்கான். ரிஷி அப்படியே உருகி போயிட்டார். இது என்ன நீர்மை, இது என்ன நீர்மை, என்னே உன் பக்தர்களிடத்திலே எளிமை அப்படின்னு ரிஷி உருகி போயிட்டார். அப்படியே இந்த எளிமையை எனக்கு மட்டுமல்ல காலாகாலத்துக்கும் இங்க வந்து சேவிக்கக்கூடிய அடியவர்களுக்கும் காட்டிக்கொண்டு இப்படியே இருக்க வேண்டும்னு பிரார்த்திச்சுட்டார். அப்படியே இருக்கான் பெருமாள். புண்டரீகத்தை கொண்டு, புண்டரீகம்னா தாமரை, புண்டரீகத்தை கொண்டு பெருமாளை அர்ச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அவருக்கு புண்டரீக மகரிஷின்னு பெயர். அவர் கையாலே தோன்றின புஷ்கரணி, ஆகையினாலே புண்டரீக புஷ்கரணின்னு பெயர் அதற்கு. அன்னைக்கு சேவை சாதித்த பெருமாளை சேவித்த அதே கோலத்திலே ரிஷி இன்னைக்கும் பெருமாளுடைய திருவடிகள்ல கையை கூப்பி சேவிக்கிறது போல நின்றுட்டு இருக்கார் கர்ப்ப கிரகத்திலே. அவர் தாமரையை இட்டு சமர்ப்பிச்சு அர்ச்சனை பண்ணணும்னு ஆசைப்பட்டாரே, கையில தாமரை இல்லையேன்னா அந்த தாமரையை பெருமாள் எடுத்து திருவடியில சேர்த்துட்டான். அதனால நான் சமர்ப்பிச்சிருந்தா கூட இத்தனை அழகா திருவடிகள்ல தாமரை சமர்ப்பிச்சிருக்க மாட்டேன், நீயா சமர்ப்பிச்சின்றதுனால இத்தனை அழகா தாமரை அப்படியே மிளிர்றது அப்படின்னு பெருமாள் திருவடியில இருக்கக்கூடிய அந்த தாமரையை சேவித்து கொண்டு அந்த அழகில அப்படியே உருகி போய் நிற்கிறார் ரிஷி. அவர்தான் புண்டரீக மகரிஷி. சரி, பெருமாள் இப்படி வந்துட்டார். ருத்ரன் என்ன பண்ணினா, பெருமாளை சேவிக்கணும்னு திருப்பார்கடலுக்கு போனான். பரமசிவன் சொல்லக்கூடிய ருத்ரன் அங்கே பெருமாளை காணல. என்ன நடந்ததுன்னு பார்த்தா, புண்டரீக மகரிஷிக்காக பெருமாள் இங்க ஸ்தலசயனத்துல வந்து தரையில படுத்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டான். உடனே பெருமாளை போய் சேவிக்கிறது, ஒரு பக்தனுக்காக ஆதிசேஷ படுக்கையையும் விட்டு பார்க்கடலையும் விட்டு பூமியில சம்சாரிகளுக்கு நடுவிலே தரையில படுத்துட்டு இருக்கானா. அவ்வளவு எளிமையான ஒரு கோலத்தை போய் சேவிக்கணும்னுட்டு ருத்ரன் பெருமாளை தேடி வந்துடுறான். ருத்ரன் வரவே ருத்ரனுக்கு பின்னாலே ஒரு தேவர்களும் இந்திரன் வாயு வருணன் எல்லாரும் பெருமாளை சேவிக்கணும்னு ருத்ரன் பின்னாடியே வந்துடுறா. இப்படி வந்து சிவன் என்ன, இந்திரன் என்ன, மற்ற தேவர்கள் என்ன, பிரம்மாவென்ன, எல்லோரும் இந்த ஸ்தலசயன பெருமாளை தரையில படுத்துட்டு இருக்கிற எளிமையோட சேவிக்கிறா. திருவண்ணந்தாழ்வான் இல்லே, சங்க சக்கரங்கள் இல்ல, சாதாரண தரையில படுத்துட்டு இருக்கான். இந்த எளிமையை சேவித்து அனுபவிக்கிறா எல்லோரும். அப்படி வந்தவா இந்த பெருமாளை சேவிச்சுண்டு இங்கேயே கொஞ்ச காலம் இருக்கணும் அப்படின்னுட்டு தங்கிட்டா. பிரதானமா வந்த சிவன் பெருமாளோட இந்த அழகை நாம மிஸ் பண்ணக்கூடாது, இந்த எளிமையை நாம தவற விடக்கூடாது, இங்கே இருந்துடணும்னு தங்கிட்டோம் அங்கேயே. இப்போ மகாபலிபுரத்துல நாம சேவிச்சுட்டு இருக்கிற சன்னதி எத்தனையாவது கோவில் அப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா சமுத்திரக்கரையில இருக்கக்கூடிய கோயில் அப்படின்றதுனால பல முறை சமுத்திரத்துல அடிச்சுன்னு போயிட்டு கிட்டத்தட்ட 7 கோயில்கள் இருந்ததாகவும், ஒரு கோயிலும் சமுத்திர ஜலத்தினால அடித்து செல்லப்பட்டு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டு கடைசியா இப்ப இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் இருந்தது. அதற்கும் பிறகு பிற்காலத்திலே கட்டப்பட்ட கோவில் தான் இப்ப ஊருக்குள்ளே நாம சேவிக்கக்கூடிய கோயில். இப்ப இருக்கக்கூடிய கோவிலை கட்டின ராஜாவும் அதை கட்டுறதுக்கு காரணமா இருந்த ஆச்சாரிய புருஷர் பிள்ளைலோகம் ஜீயர்னு சொல்லக்கூடிய சுவாமியும் சமுத்திரக்கரையில கோவிலை கட்டின்னு இருந்தா நாளுக்கு நாள் சமுத்திரம் அரிச்சு பல கோயில் ஜலத்தோட போயிடுத்து, இனிமேல் அந்த ஆபத்தை வரக்கூடாது, பெருமாளை சமுத்திரத்துல இருந்து நல்லா ஊருக்குள்ள தள்ளி ஏழை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற கோயிலா ஏழை பண்றா. இது 15ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோவில், 16ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோவில்னு தெரிகிறது. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கும் மேலா கோவில் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறதுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்படி பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்த ருத்ரன் இங்கேயே தங்கிட்டான் பெருமாளோட. அதை ஆழ்வாரும் காட்டி கொடுக்கிறார் நமக்கு. பிணங்களிடு காடதனுள் நடமாடு பின்யகனோடு
இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார்க்கிடம் விசும்பில் கணங்களியங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் வணங்கும் மனத்தாரவரை வணங்கெந்தன் மடனெஞ்சே. பிணங்கள் இடு காடு அதனுள் நடமாடு பின்யகன். தவங்களை சம்ஸ்காரம் பண்ணக்கூடியதான சுடுகாடு இடுகாடு அதிலே நடமாடி கொண்டிருப்பவனான ருத்ரன். அவனோட இணங்கு திருச்சக்கரத்து எம்பெருமானார். திருச்சக்கரத்து எம்பெருமானார்னா சக்கரத்தை ஏந்துபவனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனோட இணங்குபவன் அப்படின்னா அவனுக்கு நெருக்கமா சேவை சாதிக்கிற பெருமாள். இப்ப நாம சேவிக்கிற பெருமாள் ஊருக்குள்ள இருக்கிற சலசேன பெருமாள் கோவில் திருவாராதனம் எல்லாம் ஊருக்குள்ள இருக்கிற ஊர்கோயில்ல நடக்கிறது. அந்த கோவிலுக்கு எதிர்பக்கம் சமுத்திரத்தை நோக்கி ஒரு வழியில போனோமானா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோமானா புண்டரீக புஷ்கரணி. புண்டரீக புஷ்கரணியும் தாண்டி சமுத்திர கரைக்கே போயிட்டோமானா பழைய கோவில் இருக்கு. அதுல ஆச்சரியமா பெருமாள் பெரிய திருமேனியோட படுத்துட்டு இருப்பார். அவருக்கு பின்பக்கமா ஒரு சிவலிங்கமும் இருக்கும். இவர் தான் சலசேன பெருமாள். பழைய கோயில். இப்போ பூஜை புனஸ்காரம் ஆராதனம் தலிகம் செய்யலாம் இல்ல. ஒரு காலத்துல நடந்துட்டு இருந்தது. பின்னாடி இருக்கக்கூடிய ருத்ரன் இந்த பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக வந்து இந்த அழகுல மயங்கி இங்கே தங்கிட்ட ருத்ரன். அதுதான் ஆழ்வார் பாட்டிருக்காரு இந்த பாட்டுல. ருத்ரனோடு கூட அவனுக்கு அனுகிரகம் பண்ணி சேவை சாதிக்கிற பெருமாள். பெருமாளோட ருத்ரம் மட்டும்தான் இருக்கானா இல்ல. விசும்பில் கணங்கள். விசும்பு அப்படின்னா பொதுவா ஆகாசம்னு பெயர். ஸ்வர்க்கம்னாலும் சரி வைகுண்டம்னாலும் சரி. ஸ்வர்க்கம்னு வச்சுட்டா விசும்பிலே இருக்கக்கூடிய கணங்கள் தேவகணங்கள். இந்திரன் முதலான தேவர்கள்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்துட்டாலோ இல்லையோ, அவ இயங்கும் மல்லை. அவ இயங்குறதுன்னா இப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்கா பெருமாளை சேவிக்கிறதுக்காக. பொதுவா எல்லா ஊர்லயும் ஜனங்க மனுஷா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாப்பல்ல, இந்த ஊர்ல தேவர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கா பெருமாளை சேவிக்கிறதுக்கு. இல்ல விசும்புன்னு வைகுண்டத்தை வச்சுட்டா அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகள் இப்படி அப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்கா பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அப்படி விசும்பில் கணங்கள் இயங்கும் மல்லை கடல் மல்லை தலசயனம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசனம் பண்ணிருக்கார். ஆகையினாலே பெருமாளை சேவிப்பதற்காக ருத்ரன் தேவர்கள் நித்தியசூரிகள்லாம் கூட பின்னாடி தொடர்ந்து இந்த ஊருக்கு வந்து தங்கிவிட்டா அப்படின்றதும் சலபுராணத்துல தெரிகிறது. அர்த்தசேது கஷேத்திரம்னு சொன்னோம். எது அர்த்தசேது அப்படின்னா இந்த சமுத்திரக்கரையிலே தான் திரு இடவந்தைன்னு சொல்லக்கூடிய திவதேசமும் திரு கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசம் ரெண்டும் இருக்கு. ஆக அந்த திரு இடவந்தை வராக பெருமாள் சன்னதி கிட்டே இருந்து ஆரம்பித்து இந்த திருக்கடல் மல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நீண்ட நெடிய கடற்கரை இருக்கு பாருங்க. இந்த 2 ஊருக்கு இடைப்பட்ட கடற்கரை மொத்தமே அர்த்தசேது கஷேத்திரம் தான். திருவடந்தையில இருந்து திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரம் வரைக்கும் சமுத்திரக்கரையில எங்க தீர்த்தமாடினாலும் எங்க தான தர்மங்கள் பண்ணாலும் எங்க பிராயசித்தம் பண்ணினாலும் திருக்கடல் மல்ல திருப்புல்லானியில பண்ணதுல பாதி பலன் ஏற்படுறது. ஆகையினாலே அர்த்தசேது கஷேத்திரம்னு பெயர். பொதுவா எல்லா நாளும் எல்லா சமயத்திலயும் சமுத்திரத்துல இறங்கி தீர்த்தமாட முடியாது. தர்மசாஸ்திரம் அனுமதி கொடுக்கல இதுக்கு. புண்ணிய காலங்கள்ல தான் தீர்த்தமாட முடியும். தீட்டுல எல்லாம் சமுத்திரத்தை தொட முடியாது. சமுத்திரத்துல இன்னைக்கு குளிக்கலாம் இன்னைக்கு குளிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் எல்லாம் உண்டு. ஆனால் சேத்து கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருப்புல்லானியிலும் அர்த்தசேத்து கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவடந்தையில இருந்து திருக்கடல் மல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கடற்கரையிலும் என்னைக்கு வேணாலும் தீர்த்தமாடலாம். இன்னைக்கு தான் தீர்த்தமாடணும் இன்னைக்கு தீர்த்தமாடக்கூடாதுன்றதே கிடையாது. தீட்டை தவிர எப்ப வேணாலும் தீர்த்தமாடலாம். 365 நாளும் தீர்த்தமாடலாம். சங்கல்ப ஸ்நானம் பண்ணிக்கலாம், பிராயசித்தம் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இங்க பண்ணக்கூடிய தானங்கள் ஹோமங்கள் தவம் இதெல்லாம் கூட பல மடங்கு பலன் தரக்கூடியது அப்படின்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. இங்கே எழுந்தருள் இருப்பவன் வலவெந்தை ஞானப்பிரான்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெருமாள். அவருடைய சரித்திரத்தை ஏற்கனவே திருவிடவந்தையிலையும் பார்த்தாயிடுத்து, இங்கேயும் ஆரம்பத்துல ஒரு முறை பார்த்தாயிடுத்து. இங்கே ஹரிகேசரிவர்மன் சொல்லக்கூடிய ராஜா மிகச்சிறந்த பாகவதோத்தமனா விளங்கினா. அவனுக்காக தான் பெருமாள் இறங்கி வந்தார். அதையும் ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார். ஏனத்தினுருவாகி நிலமங்கையடில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தே திவளம் கொள்ள காணத்தின் கடல் மல்லை தலசயனத் துறைகின்ற ஞானத்தின் ஒளியுருவை நினைவாரென் நாயகரே. பன்றி அவதாரமாக வந்து வராகனாக வந்து பூமி பிராட்டியை தன் திருமடியிலே அமர்த்தி கொண்டவன் இங்க நிலமங்கா நாயிகா சமேத சலசயன பெருமாளாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே ஞானமே வடிவாக திகழ்கிறான் அப்படின்னு குறிப்பிடுறார்.
ஆகையினாலே அன்று ஹரிகேசரி வர்மனுக்காக சேவை சாதித்த அந்த லட்சுமி வராகன் பூவராகன் தான் இன்னைக்கு நிலமங்கையும் ஸ்தலசேன பெருமாளுமா சயனிச்சுருக்கான்னு ஆழ்வார் கொண்டாடுறார். அவன் ஞானத்தை தரக்கூடியவன். நல்ல ஞானம் வேண்டுமா, திருக்கடல் மல்ல பெருமாளை போய் சேவிங்கோ. பெருமாளன் தரையிலே படுத்துட்டு இருக்கான், தாயாரன் தரையிலே உட்கார்ந்துட்டு இருக்கா. அதனாலே பூமி வேணும், இடம் வாங்கணும்னு நினைக்கிறவா இந்த பெருமாள் தாயாரை சேவிங்கோ, இடம் வாங்குவீங்கோ. அல்லது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதான இருக்கிறது, கேஸ் ஏதான இருக்கிறதுனா இந்த பெருமாள் தாயாரை சேவித்தா அவ அனுகிரகத்தினாலே அது சுமுகமா முடிகிறது அப்படின்னு எல்லாம் இந்த ஊர்ல பெரியவா நிறைய இந்த எம்பெருமானுடைய இந்த பிராட்டியினுடைய பெருமையெல்லாம் சொல்றா. இந்த வளவந்த பெருமாளை நிச்சயம் போய் சேவிக்க வேண்டிய பெருமாள் இவர். அந்தனர் தம் அமுது அப்படின்னு ஆழ்வார் மங்களாசனம் பண்ணார் இந்த பெருமாளை. அந்தனர்னா யாருன்னு திருமங்கை ஆழ்வார் விளக்கம் கொடுக்கிறார். அறுதொழில் அந்தனர் அப்படின்றார். அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை. 6 தொழில்களை பண்ணுபவர்கள் அந்தனர்கள். ஒரு தர்மசாஸ்திரத்துல ஒரு வர்ணத்திற்கும் ஒரு 6 தொழில்கள் சொல்லப்பட்டது. அதுல அந்தனன்னு சொல்லக்கூடிய பிராமணனுக்கு சொல்லப்பட்ட தொழில் யஜனம், யாஜனம், யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது. அத்தியனம், அத்தியாபனம், வேதம் கத்துக்கிறது, வேதம் சொல்லி கொடுக்கிறது. தானம், பிரதிகிரகம், தானம் வாங்கிக்கிறது, தானம் கொடுக்கிறது. இந்த 6 தொழில்களை எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தான் அந்தணன், அவன் தான் பிராமணன் சொல்றது. இதுல பிரதானமானது வேத அத்தியனம் பண்ணுவது, அதை சொல்லிக் கொடுக்கிறதுன்றது. அவர்கள் அந்தணர்கள். அவர்களுக்கு அமுதம் போன்றவன் அப்படின்னா இன்னைக்கும் இந்த எம்பெருமான சுத்தி இருக்கக்கூடிய பல அக்ரஹாரங்கள்ல நிறைய வேத அத்தியனம் பண்ண பிராமணோத்தமர்கள் ஜக்கச்சக்கமா இருந்தா. இப்ப கடைசியா ஒரு 50 வருஷம் முன்னால கூட இந்த திருக்கடல் மல்லைக்கு சமீபத்துல ஒரு 6-7 கிலோமீட்டர்ல கொத்திமங்கலம் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு அக்ரஹாரம், கோஷ்டியமங்கலம்னு பெயர், அது அப்படியே மாறி கொத்திமங்கலம் ஆயிடுத்து. அங்கே வேத அத்தியனம் பண்ண மகாத்மாக்கள் நிறைய இருந்தா. ஸ்ரீமுஷ்ணம் நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தை சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்களை வாழலாம். எப்பவும் வேதம் சொன்ன வாயோடையே இருப்பா. அங்க சுத்தி இருக்கிற அத்தனை அக்ரஹாரங்கள்ல இருக்கிற அத்தனை பிராமணாளுக்கும் வேதம் சொல்லி கொடுத்தவா யாருன்னா இவாளாதான் இருப்பா. ஒரு பிராமண குழந்தை வேதம் கத்துக்காம வெறும் இருக்கக்கூடாது. ஒரு பிராமண குழந்தை அப்படியே விளையாடிட்டு இருக்கக்கூடாது. கண்ணா இங்க வா, வேதம் தெரியுமா உனக்கு, தெரியாது, உடனே வா சொல்லி கொடுக்குறேன்னு உட்கார சொல்லி கொடுப்பா. அப்படி பல பெயரை தயார் பண்ணின அக்ரஹாரம் இது. அப்படி வேதம் சொல்வதையே தொழிலாக உடைய எத்தனையோ அந்தணர்களுக்கு அமுதமாக திகழ்கிற பெருமாளிவன். நிறைய வேதாத்தியனம் பண்ணின அக்ரஹாரங்கள் இந்த எம்பெருமான சுத்தி இருந்தது. ஒரு காலத்திலே இந்த எம்பெருமானுடைய வேத பாராயண கோஷ்டியிலே இந்த அந்தணர்கள் எல்லாம் வந்து அலங்கரித்தாளானா அவ வேதம் சொல்ல இது நிஜமாவே பூமி தானா இல்ல ஸ்ரீவைகுண்டமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை வசந்த வேத கோஷம் அப்படியே விண்ண புழக்குமா இந்த விதேசத்திலே. அப்படி அந்த கொத்திமங்கலத்திலே எழுந்தருளியிருந்த வேத அத்தியன சிரேஷ்டர்களான ஆச்சாரிய புருஷர்கள்ல சில பேரை குறிப்பிட்டு சொல்லணும்னா கொத்திமங்கலம் அப்பா சுவாமின்னு சொல்லக்கூடிய கொத்திமங்கலம் வாட்சிய வீரராகவாரிய மகாதேசிகன், கொத்திமங்கலம் கோபாலன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய கோபாலாரிய மகாதேசிகன், கொத்திமங்கலம் சீமாச்சார் சுவாமின்னு சொல்லக்கூடிய கொத்திமங்கலம் வீரராகவாரிய மகாதேசிகன், இவெல்லாம் பெரிய மகாத்மாக்கள். இந்த சுவாமிகள்லாம் சகஸ்ரநாம ஜபம் பண்ணி தீர்த்தம் கொடுத்தாலானா பெரிய நோய், ஹார்ட் அட்டாக் மாதிரி பெரிய நோயெல்லாம் கூட கியூர் ஆயிருக்கான். அத்தனை பெரிய மகான்கள் இவா. ஒருத்தருக்கு ரொம்ப ஹிருதய தௌர்பல்யம், ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, எப்ப வேணாலும் போயிடுவார்னு சொல்லிட்டா. இந்த சுவாமி சன்னதி கழிச்சுண்டு வந்து இந்த மாதிரி ஆயிடுத்துன்னு பிரார்த்திக்கிறா. ஒரு 1/2 மணி காத்துருங்கன்னு சொல்லிட்டு சுவாமி சகஸ்ரநாம ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கொடுக்கிறார், அதை சாப்பிடுறார். ஹாஸ்பிட்டலுக்கு போனா இவருக்கு ஒன்னும் இல்ல, நன்னா இருக்காரு அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் 40 வருஷம் உயிரோட இருந்தார், நன்னா இருந்தார் அவர். அப்படி பெரிய மகான்கள் எழுந்தருள் இருந்த இடம். இன்னைக்கு காலத்தினுடைய கோலம் எல்லாம் அப்படி இப்படி அவாவா அங்கங்க ஒரு இடமா போயிட்டா ஊரெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுத்து. அது வருத்தத்துக்குரிய விஷயம், அது வேற. இப்படி பல அந்தணர்களாலே அனுபவிக்கப்பட்ட அமுதம் இந்த எம்பெருமான். இதற்கும் மேலே இங்க அவதரித்த பூதத்தாழ்வாரினுடைய பெருமை. இப்போது இருக்கக்கூடிய கோயில் அதை யார் நிர்மாணம் பண்ணினா, இந்த ஊருக்கு வேற என்ன சிறப்புகள் உண்டு, இங்க என்ன உற்சவங்கள், ஆழ்வார் அனுபவம், இதெல்லாம் நாளைக்கு உபன்யாசத்திலே. உள்வாய் பிளந்த புனிதா என்றழைக்க உள்ளே நின்று என்னுள்ளம் குளிரும் ஒருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே வல்லால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே.